ஹாய் ஹலோட அன்எக்ஸ்பெக்ட் செகண்ட் மேரேஜ்டா. ஸ்டோரிக்குள்ள போலாம். ஏய் மச்சான் ஜானு, என்னடா? ஏய் கிளம்பிட்டியாடா? இன்னும் 5 நிமிட்ஸ்டா. ஏய் வாடா மச்சான், நைட்டு தான் வந்திருக்கான். இன்னைக்கு ஈவினிங்கே போயிருவான்டா. சீக்கிரம் வாடா. டேய் விஷ்ணு எங்கடா? ஏய் என் பக்கத்துல தான்டா இருக்கான். ஏய் சீக்கிரம் வாங்கடா. சீக்கிரம் போனாதான்டா மச்சான் பர்த்டே பார்ட்டி முடிச்சுட்டு நம்மளுக்கு ட்ரீட் வச்சுட்டு போவான். இல்லாட்டி நம்மள அம்போன்னு விட்டு போயிடுவான்டா மச்சான். டேய் சீக்கிரம் வாங்கடா. டேய் வர்றா அவ்வளவுதான்டா. மச்சான் நான் கேட்டுக்கிட்டே நிக்கிறேன்டா, வந்து கூட்டி போங்கடா. சரி வர்றோம், கிளம்பிரு. இப்படிதான் நம்ம சம்பவம் கிட்டே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் ஹேர் எல்லாம் ஒரு மாதிரி ஃபிளிப் பண்ணிக்கிட்டு, ஏன்னா பக்கத்துல வயசு பொண்ணுங்க குஜாலாம் நிக்கிறாளுங்க. அவளுகளை பார்த்து சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கான். இப்படி பண்றாம எவ்வளவு என்ன பாக்குறாளுங்களா? நானும் எத்தனை தடவை தான் இப்படி தலைய இப்படி கோதி விடுறது, தலையை கலைஞ்சிரும் போலயே. பாக்குறாளுங்க. ஹாய் சித்து. என்னடா துப்புறாளுங்க. அழகா தானே இருக்கும் அப்படின்னு அவன் பேண்ட் பேக்ல இருந்து ஒரு குட்டி மிரர் எடுத்து ஃபேஸை பாக்குறான். இல்லையே இன்னைக்கு கொஞ்சம் அழகா தானே இருக்கும். டேய் ஜானு அங்க பாரு, அவனை கண்ணாடியை பார்த்து தலசிக்கிட்டு இருக்கான். ஜானும் விஷ்ணுவும் பைக்ல வந்துகிட்டு இருக்காங்க. தூரத்துல அவன் பண்றத பூரா அவங்க பார்த்து சிரிச்சுட்டு வராங்க. நம்ம சம்பவனோட கேட்டுக்கிட்ட பைக் ஸ்டாப் பண்றான். டேய் மூடிக்கிட்டு வாடா, கொஞ்சம் அழகா இருந்தாவே வீலெல்லாம் பொறுக்காது. ஏய் அதான்டா. டேய் அத்ததுக்குடா. ஏய் இல்ல மச்சான், மச்சான் வீட்டுல நிறைய பொண்ணுங்க வருவாளுங்க. முன்னாடிலாம் நான் அழகா இருக்க வேணாமா? ஆமா உனக்கு எவடா பாப்பா? இன்னைக்கு எவளும் பார்க்க மாட்டாளுங்க. டேய் நீங்க மட்டும் இருந்தா போதுண்டா, டேங்க் எடுத்து விட்டுருவீங்கடா. ஏய் மூட்டு வாடா. இதே சொல்லுங்கடா. ஏய் தள்ளி உட்காரா, இடிக்காதடா. மூட்டு உட்காரா, இவ்வளவுதான் உட்கார முடியும். உட்காராச்சு. ஜான் தான் பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு போறான். டேய் அங்கனோட கை கட்டுற. இல்ல மச்சான், ஒரு குட்டி பேரு பார்த்துட்டு போகுது, அதான் ஹாய் காட்டுறேன். டேய் அதெல்லாம் சின்ன பிள்ளடா. இல்ல மச்சான், இப்பவே பார்த்துட்டு போனாதான் ஃபியூச்சர்ல அழகா இருந்தவனு ஒரு பந்தா இருக்கும். நம்மளே திரும்பி பார்க்கணும் மச்சான். ஏன்டா தோணு, அடுத்த ஸ்ட்ரீட் தானே மச்சான் வீடு, போக வேண்டியதானடா. நாங்களாம் 2 ஸ்ட்ரீட்டுக்கு தள்ளி வர்றோம். மச்சான் அங்க கூட பைக்ல போனாதான் கொஞ்சம் பத்தாவா இருக்கும். என் அப்பன்ட்ட கேட்டேன் மச்சான் காரை, அந்த ஆளு கொடுக்க மாட்டான்டா. கேட்டா ஆபீஸ் பிசினஸ்ன்றான். ஆனா போல நீ யாரு ஆளுதா? ஆமாடா, உன தண்டத்துக்கு சாப்பாடு போட்டு வளர்க்குறாருல, அதனால சொல்லுவேன். மச்சான் தோணு, என்னடா 12th பாஸ் பண்ணிருவியாடா? என்னடா டேய், இதுக்கு தானே டியூஷன் போறோம். மச்சான் டியூஷன்ல கூட நீ மார்க் கம்மியா தானடா எடுக்கிற. எல்லாம் வேணாண்டா மார்க்கெல்லாம், நான் பாஸ் ஆனா போதுட்டா. எப்படியாவது பாஸ் பண்ணிட்டு காலேஜுக்கு போனா போதும் மச்சான். நீ காலேஜுக்கு போனாலும் அங்கேயும் அரியர் இல்லாம பாஸ் பண்ணு மச்சான். அப்படின்னு காமெடி பண்ணிக்கிட்டு இங்க வர்ற பிளேஸும் வந்துருச்சு. ஸ்டாப் பண்றான். ஏய் இருடா, நான் இறங்கிக்கிறேன், அப்புறம் இறங்குடா. ஏய் நீ எப்படா இறங்குறது? நான் தோணு பொத்து, நீ என்னோட அழகா வந்திருக்கா. அப்பா சாமி நீதாப்பா அழகு. குஞ்சா அழகு குஞ்சு தண்டனா. நான் உன்னோட பெரிய குஞ்சு உள்ள இருக்கு. நீ கம்முன் இருக்கியா? இன்னைக்கு ஒரு நாளா இருப்பான், அதுக்கு எடுத்து நான் தான் மச்சான். தெரியுது மூட்டு வா. டேய் தோணு, கிஃப்ட் எதுவும் கொண்டு வரல? ஐயோ மச்சானுக்கு எதுக்குடா கிஃப்ட்? நான் தான்டா அவனுக்கு கிஃப்ட். உன்னை போட்டு வரடா. என்னடா பேசுறீங்க? மச்சான் அழகா இருக்கல, யாருக்கு தெரியும்? அங்கேயே உஷார் பண்ணிருப்பான். உன்ன மாதிரி அல்பையடாவே. என்னை பத்தி நொட்டாம உள்ள வாங்கடா. வெளியிலயே பங்கமா கிராண்ட் பண்ணிருக்காங்க. என்னென்ன கலர் குட்டி எல்லாம் இருக்குதோ. வாடா மச்சான். பின்னாடி பாராடி. டேய் அந்த பச்சை கலர் ஜிங்குச்சா நல்லா இருக்குடா. டேய் அது பக்கத்து சீட்ல செகண்ட் இயர் போற பொண்ணுடா, நம்மளோட சீனியர்டா. முட்டை வாடா. குட்டி பொண்ணு நல்லா இருக்கு, பெரிய பொண்ணு நல்லா இருக்குடா. எல்லா பொண்ணும் நல்லா இருக்கும், உனக்கு மஸ்ட் செட் ஆகுதான்னு பாடுறா. அதெல்லாம் பாத்துக்கலாம் மச்சான், முட்டு வாடா. அப்படின்னா உள்ள போறாங்க. ஏய் பாடுறா, எப்படி எல்லாம் கலர் பலூனா இருக்குடா. இதே என்னடா இப்படி தொங்க போட்டிருக்காங்க? ஏய் முட்டு வாடா. ஹாய் ஆண்டி. வாங்கப்பா. ஹாய் அம்மா. பார்த்தோன்னு பக்கத்து ஸ்ட்ரீட்ல இருக்க வரத்துக்கு இவ்வளோ தூரமா? அவங்க தான் லேட்டா 2 ஸ்ட்ரீட் தள்ளி வரணும். நீ வர வேண்டியது என்னப்பா? இல்லம்மா, அது ஃப்ரெண்டோட வந்தா தானம்மா மச்சானை பார்க்க முடியும். மச்சான் எங்க? அவன் மேல இருக்கான்ப்பா. ஏமா இன்னும் அவன் உங்ககிட்ட பேசலையா? இல்லப்பா 4 வருஷம் ஆகுதுப்பா. என்ன வேணும்? அம்மான்னு கூட கூப்பிட மாட்டான், பேச கூட மாட்டான். இன்னைக்கு சொன்ன ஒரு வார்த்தைக்காண்டி என் கூடயும் அவங்க அப்பா கூடயும் பேசவே மாட்டான். செல்லமா வளர்த்துட்டோம்ப்பா. அன்னைக்கு கூட ஏதோ கோவத்துல பேசிட்டேன், அவங்க அப்பாவும் பேசிட்டாரு. அதுல இருந்து எங்க கூட பேசாம அவங்க பாட்டி வீட்டுல படிக்கிறான். லீவுக்கு கூட வர மாட்டான்ப்பா. பாட்டி கூட வருஷம் வரவே மாட்டோம் சொல்லுவான். என் அம்மாட்ட தான் ரொம்ப கெஞ்சி அவனோட பர்த்டேக்காது அவனை பார்க்கலாமே தான்டாப்பா
இங்கே செலிப்ரேட் பண்றது. இப்போ கூட வர முடியாதுன்னு தான் சொல்லியிருக்கான். அம்மாட்ட நான் தான் ப்ளீஸ்மா வர சொல்லுங்க, கூட்டிட்டு வாங்க, இல்லாட்டி நாங்க கூட வந்துட்டு போறோம் அப்படின்னு சொன்னோன்னு அவங்க ஒன்றும் இங்கே வர வேணாம், நானே வந்து தொலைகிறேன்னு சொல்லியிருக்கான். வந்து கூட ஒரு வார்த்தை கூட பேசலப்பா, எங்களை கூட பார்க்க கூட மாட்றான். ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. விடுங்கம்மா, நாங்க பாத்துக்கிறோம். எவ்வளவு நாளைக்கு பேசாம இருப்பான்? கண்டிப்பா பேசுவான், ஃபீல் பண்ணாதீங்கம்மா. ஐயோ அம்மா, என்ன என் மச்சான் அவங்ககிட்ட பேசணும் தானே? நான் பேச வைக்கிறேம்மா அவங்கள. மச்சாவும் பேசுவாமா. என் மச்சான் எங்க? மேல இருக்கான்ப்பா. வர்றேன். 3 பேருமே ஸ்டெப்ல ஏறி தான் போய்கிட்டு இருக்காங்க. ஏ மச்சான் தயாங்க. ஏய் தயாங் ஒரு நாக் பண்றாங்க. ஆனா தயாங் ரெஸ்ட் ரூம்ல இருக்கான், ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு இருக்கான். ஷவர் சவுண்ட்ல கேட்கலடா. ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளில ஹேரை ஒரு மாதிரி ரப் பண்ணிக்கிட்டு வர்றான். அப்போ வெளில ஒரு நாக்கார சவுண்டும் கேட்குது, அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த வாய்ஸும் கேட்குது. தயாங் தான் வந்துட்டாங்களா, நைட் ஒரு டெக்ஸ்ட் பண்ணேன், வந்துட்டாங்க. ஏய் வர்றேன்டா. அவனும் டவலை வச்சு தலையை ரப் பண்ணி கொடுத்துருப்பான், தலையை துடைச்சிருப்பான். அதை எடுத்தவன் ஹிப்பில் கட்டிக்கிட்டு டேய் இருங்கடா வர்றேன் ஒரு ஓப்பன் பண்றாங்க. ஏய் தயாங்கா, சம்பவமானே எப்படா இருக்க? ஏய் நான் நல்லா இருக்கேன்டா. ஏய் மச்சான் எப்படா இருக்க? ஜான் நல்லா இருக்கேன்டா. தோணு ஏய் மச்சான் அழகாயிட்டடா. நானு என்னோட சாம்பம்மா வந்துடா, அழகா போயிட்டே இருக்கேன். ஜானு நான் கூட சொல்லல பத்தியா, மச்சானை விட நான் தான் அழகா இருக்கேன். மச்சானே சொல்றான் பாத்துக்க. ஏய் அவன் ஓட்டுறான்டா. மச்சா தயாங்கா ஓட்டுறியா? அதெல்லாம் இல்லடா மச்சானா, ஓட்டுவேனாடா. டே ஆமாமானே, அப்புறம் ஏன்டா 3 பேரும் சேர்ந்து சிரிக்கிறீங்க? ஏய் சிரிக்க கூடாதாடா. டேய் தயாங்க தள்ளி விட்டு 3 பேருமே பெட்ல போய் உட்காந்துக்கிறாங்க. ஏ மச்சான் தயாங், என்னடா சமோனே, எங்களுக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டியாடா மச்சான்? என்ன ரெடி பண்ணணும் அப்படின்ட்டு அவன் பின்னாடி கழுத்தை சாச்சு கேக்குறான். என்ன மச்சான் என்ன ரெடி பண்ணும் கேக்குற? மச்சான் நீ உன் பாட்டேடா எங்களுக்கு ட்ரீட்டு. ஏய் நானும் உங்களுக்கு 8th இருந்து தானே ட்ரீட் வச்சுக்கிட்டு இருக்கேன், எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து. மச்சான் அதெல்லாம் பப்பி ட்ரீட் மச்சான். இப்பதான் நம்ம கொஞ்சம் பெரிய சீனியர் ஆகிட்டோம் மச்சான், அதான் கொஞ்சம் பெருசா கேட்கலான்னு. என்னடா கேட்க போறீங்க? ஏய் ஜானு நீலாம் கேட்க மாட்டியாடா, எப்ப பார்த்தாலும் என்னைய கேட்டு தேடி கேக்குறீங்க, கேட்டா மட்டும் நல்லா திங்கிறீங்கல்ல. டேய் அதான் நீ கேக்குறீலடா, அப்புறம் என்னடா? நல்லா பல்லு மேல காட்டுங்கடா. ஏய் என்னடா வேணும்? அப்படி கேளு மச்சான், என்ன ஆயணும்னு. 10th பசங்க கூட சரி கிடைக்கிறாங்க மச்சான். டேய் அதுக்கு நம்மளாம் 12th பரவல மச்சான், நம்மளாம் அடையலாம் மச்சான். அவன் கூட எப்பயும் குச்சா மச்சான், காசு எப்பயும் போல மாதிரி அட்டை போடுற டயத்துல போய் சட்டை கீழே விழுந்துருச்சு மச்சான். எடுத்தா கட்டிலுக்கு கீழே ஏதோ பாட்டில் இருந்துச்சு மச்சான், எடுத்தா அறத்துக்கு முடிச்சிருக்கான் மச்சான் என் அப்பன். சரி இதுல என்னதான் அப்படி இருக்கு அப்படின்ட்டு இத்தனோட வாயில ஊத்துனேன் மச்சான். அப்பா நாமா இருந்துச்சு தெரியுமா? ஃபர்ஸ்ட் கசக்குச்சு மச்சான், மாறி தொண்டையெல்லாம் எரியிற மாதிரி ஃபீலா இருந்துச்சு. அப்புறம் நம்ம தண்ணியில பதக்கிற மாதிரி இருக்கு மச்சான், பறக்கிற மாதிரி இருக்கு. சுப்பா ரெண்டெல்லாம் 10 மாதிரி தெரியுது மச்சான். அதான் மச்சான் எனக்கு ஆசையா இருக்குடா. டேய் உனக்கு எப்படின்னா கொஞ்சம் அதை ஃபுல்லா குடிச்சா எப்படி இருக்கும் மச்சான், சும்மா சொர்க்கத்துல பறக்கலாம்டா மெதுக்கலாம்டா. அதான் மச்சான் என் அப்பா நைட்டு குடிப்பான் போல கேக்குறதுக்கு. டேய் தயாங் இவன் அப்படித்தான்டா 2 நாளா என்கிட்ட நச்சரிக்கிறான்டா. பேச்சை கேட்டுக்கிட்டு யாருக்கெல்லாம் போனோம் மச்சான், எங்களுக்கு சரக்கு கொடுக்க மாட்டாங்க மச்சான் ஸ்கூல் பையன்ட்டு. அது மட்டும் இல்லடா, நேத்து முதக்கண்டு அப்பன் சரக்கு எடுத்து வீட்டுக்கே கொண்டு வந்துட்டான் மச்சான் நடந்தே. என்னடா பேக்ல இருந்து எடுக்கிறான் அவன் மச்சான். நான் டெஸ்ட் பண்ண அதான் இவங்களுக்கும் கொடுத்தேன் மச்சான். கொடுத்த தண்டத்துக்கு போராட்டியும் குடிச்சிட்டாங்க மச்சான். இது நைட்லாம் என் அப்பன்ட்ட அடி வாங்கினு தெரியுமா? லாஸ்ட் நைட்டு என் அப்பா ரூமுக்கு நான் தான் போனேன், கேட்டா மச்சான் நான் இல்லைன்னு தான் சொன்னேன். ஆனா எப்படியோ கண்டுபிடிச்சிட்டா மச்சான். குடிச்சாடா அடிச்சா மச்சான். நான் குடிக்கலன்னு அழுதே மச்சான். விழுந்து சிரிக்கிறான். ஏய் என்னடா சிரிக்கிற? ஏய் இந்த வயசுல தேவையாடா, நம்ம ஸ்கூல் தாண்டா போறோம் மச்சான். ஸ்கூல் தாண்டா மச்சான். 10th 8th இருக்கவங்க சரை கடிக்கிறான், தம் அடிக்கிறான் மச்சான். எவ்வளோ பெட்டரடா.
இப்ப நீ சரக்கு வாங்கி தர முடியுமா முடியாதா மச்சான்? டேய் உங்களுக்கே கொடுக்க மாட்டான், எனக்கு அப்புறம் கொடுப்பான். மச்சான் நீ நினைச்ச கொடுக்கலாம்டா. சரி சொல்றா, வெயிட் பண்ணி பார்க்கலாம். மச்சான் என்னால வெயிட் பண்ண முடியாது மச்சான், எங்களுக்கு ட்ரீட் சரக்கு மச்சான். சரிடா பண்றேன்டா. பண்றேன்ல பண்றேன். சரி பண்றேன். சீக்கிரம் கிளம்பு மச்சான், கீழே வேற எல்லாம் வெயிட் பண்றாங்க. என்ன வெயிட் பண்றாங்க? இல்ல மச்சான், உள்ள வரையிலேயே பச்சை மஞ்சன்னு அங்க எங்க நின்ற மாதிரி கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு மச்சான். மொத்தம் நீ திருந்தலையாடா? மச்சான் திருந்தலையா? இதுல நம்ம பண்ணாததா மச்சான் இப்ப பண்ணுறேன். பாயமுறா உன்னட்டு தான்டா. பாட்டி வீட்டுல போய் படிக்கிறேன், இது வரையும் என் அம்மாட்ட நான் ஒன்னும் பேசவே இல்லை மச்சான். மச்சான் நான் அதை வேற கேட்கணும். அம்மா பாவம் மச்சான், ஏதோ தெரியாம அன்னைக்கு திட்டாங்கன்னு இத்தனை வருஷம் பேசாம இருக்கிறேன் மச்சான். அதுக்காண்டி எங்களையும் விட்டுட்டு அங்க போய் படிக்கிறேன் மச்சான். உனக்கே அநியாயமா தெரியலையா? டேய் மூடு, என்ன மட்டும் ஒன்னுட்டு தான் பண்ணணும்னு என் அம்மாட்ட சொன்ன. மத்தா நீ இந்த வீட்டுகளே வர முடியாது தெரியுமா? அதை மட்டும் சொல்லிடாத மச்சான், செத்துருவேன். அப்பன்னா பொத்து அவனா இதை சொல்லுங்கடா மச்சான். இது ஒரு ட்ரெஸ்ஸாடா? ஜட்டிடா. என்னடா இப்படி சொல்லிட்ட? தான் பாக்குறலடா, அப்புறம் என்ன? இவன் இப்படித்தான்டா ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பான். இவன் உள்ள மட்டும் சும்மாவாடா இருக்கான்டே தயாங்கா, இவன் தொலை தாங்க முடியலடா. போற வர பொண்ணுங்களெல்லாம் வம்புழுகிறான், அவளுக்கு செருப்பால காட்டுறாளுங்க. வெக்கமே இல்லாம சிரிக்கிறான் மச்சான். அத்தான் மச்சான் ஏத்துக்கவே முடியல. ஏன்டா அசிங்கப்படுத்துறீங்க மச்சான் முன்னாடி? இல்லன்னா உன்னை பத்தி எனக்கு தெரியாதாடா? விடு, தெரியும் தான். இந்த இத்தனை வருஷமா எங்க படிக்கிறேன் மச்சான், ஏதாவது ஷேர் பண்ணிட்டியா புயருது? மூடுறா, எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லடா. எனக்குன்ட்டு யாரும் பிறந்திருப்பாடா, எங்க இருக்காளோ என்ன பண்றாளோ இல்லை மச்சான். நான் பார்ப்பேன், பார்த்து அடுத்த செகண்டே தாயம் பொண்டாட்டின்ட்டு ஃபிக்ஸே பண்ணுவேன் மச்சான். நான் டயாங்கா ஒரு ஃபீலோட பேசுகிறேன், எதுவும் பார்த்துட்டியா என்ன? இல்லைடா இன்னிதான் பார்க்கணும். நான் மச்சான் 12th போயிட்டேன், அதுக்கு ஒரு பேரு கூடவா உனக்கு சிக்கால? அதெல்லாம் வந்துச்சு, பட் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லைடா. பார்த்த செகண்டே அவளுக்கு நான் விழணும், என் லவ்வை மொத்தமும் அவளுக்கு கொடுக்கணும். அவள் மொத்த லவ்வையும் அவளுக்கு தெரியாம நான் எடுக்கணும். அந்த மாதிரி பொண்ணு நான் பார்க்கலடா, பார்த்தா விட மாட்டேன், மொத்தமா எடுத்துக்க வேண்டாம். அந்த மாதிரி பொண்ணு நான் பார்க்கலடா. சிரிச்சுக்கிட்டே சொல்றான். சாம்பா அம்மாவன் ஜானு விஷ்ணுலாம் ஷாக்கா நம்ம தயாங்க பாக்குறாங்க. என்னடா தயாங் இப்படி சொல்ற? ஜான் கேக்குறான். தயாங்கும் ஷர்ட்டை போட்டுட்டே நம்ம ஜானை தான் பாக்குறான். நான் மச்சான் நீ சொல்றத பார்த்தா ஆல்ரெடி பாத்துட்டியா மச்சான்? இல்லடா பார்க்கல, பார்த்தா விட மாட்டேன். எனக்கும் நிறைய ப்ரப்போஸ்லாம் வருதுடா, பட் எனக்கு புரியல. எனக்குன்ட்டு பிறந்திருப்பா, அழந்திருப்பா, என் பக்கத்துல கூட இருக்கலாம்டா. மச்சான் தயாங்கா, மச்சான் காணாத காதலா ஒட்டிக்கலாங்கடா. அப்படின்னா அவனும் ட்ரெஸ்லாம் மாற்றி முடிச்சுட்டு டோரை ஓப்பன் பண்ணிட்டு, வாரீங்களா இங்கே இருக்க போறீங்களா? வர்றேன் மச்சான். வர்றேன்டா. விஷ்ணு தான் ஜானை பார்த்துட்டு, என்ன மச்சான் அவன் எப்படி சொல்கிறான்? எனக்கும் அப்படிதான்டா மச்சான், எங்கேயோ மனசுக்குள்ள என்னமோ வச்சிருக்கான் போல, தரலடா. அவன் என்ன பார்க்கலன்னுடா சொன்னான். ஆமாடா, ஆனால் என்ன பார்க்கலன்னுடா சொன்னான். ஆனால் பார்த்தா விட மாட்டானா மச்சான், இந்த செகண்டே பண்ணிடுவானா? உன் புத்தி எங்க போகுதுன்னு பாத்தியா? அவன் அப்படித்தானே சொன்னான். அவன் லவ் பண்ணோம்னு சொன்னான்டா, மொத்த லவ்வும் கொடுக்கணும்னு சொன்னான். இந்த மாதிரி அது இல்ல. என்ன மச்சான் லவ் பண்ண அதெல்லாம் அப்படிதானே மச்சான்? நீ அப்படிடா. என்னடா என்ன ஒதுக்கிட்டீங்க? நம்ம எல்லாம் அப்படித்தானடா. அது உன்ன சொல்லு, அங்கள சொல்லாத. மச்சான் அவ்வளவுதானா? என்ன கழட்டி விட்ட பத்தியா? சரக்கெடுக்க ஐடியாலாம் கொடுத்தேன், அதெல்லாம் வந்துட்ட பத்தியா? அப்பா சாமி பாடாடே. 3 பேருமே பின்னாடி ஒரு மாதிரி கத்திக்கிட்டே தான் போறாங்க. கீழே எல்லா ரிலேட்டிவும் வந்துட்டாங்க. நான் தயாங் எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி ஹாய் சொல்லிட்டு அவங்க பாட்டி பக்கத்துல போய் நின்றுக்கிறான். அவங்க அம்மா அப்பா அங்கதான் நிக்கிறாங்க. ஒரு வார்த்தை கூட பேசல, பார்க்க கூட இல்லை. அவங்க அம்மா அப்பாவுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு. அதாவது தயாங்கோட அம்மாட்டெல்லாம் சொல்றாங்க, உங்க பையன் ரொம்ப வளர்ந்துட்டான், நீ நெக்ஸ்ட் காலேஜ் தானே, இங்கேயே கூட சேர்க்கலாம்ல. தயாங்கு ஒரு மாதிரி கோவம் வருது, அவங்களதான் பாக்குறான்.
பார்த்துட்டு அவங்க பாட்டிக்கிட்ட போய் காதுகிட்ட, தான் பாட்டி நான் இங்கே வரமாட்டேன்னு சொன்னேன், இதான் இப்போ வா வான்னு கூப்பிட்ட, வரவே எனக்கு பிடிக்காது, உன்னை காட்டியும் என் பிரசன்ஸ் காட்டி மட்டும்தான் வந்தேன், காதல கூட கேட்க முடியல. இருடா, எவ்வளவு நாள் தாண்டா அப்படியே இருக்க போற? பாட்டியே எனக்கு கடுப்பா இருக்கு பாட்டி. இருடா, கோச்சிக்காதடா, பாட்டி இருக்கேல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. டீ பாட்டிக்காண்டி ஆகுது, உங்க அம்மாட்டையும் உங்க அப்பாட்டையும் பேசேடா. அதனால முடியாது பாட்டி, எனக்கு இருக்க சரியான பேக் கிளம்புவா. டி 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 எத்து கோவிக்காதடா, ஆளுங்களா இருக்காங்கடா, சிரிச்சிட்டாவது ஃபீஸ வைடா. சரி வா. உங்க பாட்டி தான் கையை பிடிச்சி அந்த கேக் இருக்குல்லடா அங்க பக்கத்துலயும் கூட்டி போறாங்க. தயாங்க தான் பின்னாடி திரும்ப அவங்க ஃப்ரெண்ட்ஸ், டீ வாங்கடா, அங்கங்கடா போய் நிக்கிறீங்க, யாரா மச்சான், டீ வாங்கடா. அவங்களும் வர்றாங்க, பக்கத்துல நிக்கிறாங்க. அவங்க அம்மா ஒரு ஸ்டெப் எடுத்து பக்கத்துல வந்து நிக்க போறாங்க தயாங்கிட்ட. தயாங் அந்த சைடு நின்றுப்பான், அப்படியே அவன் ரொட்டேட் ஆகி இங்கிட்ட வந்து நிக்கிறான். அம்மாக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு. அவங்க அப்பா தான் விருடி அப்படின்னு கையை ஒரு மாதிரி பிடிக்கிறாங்க. அப்புறம் தயாங் எப்படிப்பா இருக்க? வருஷத்துல ஒரு நாள் தான் வர்ற, அதுவும் பர்த்டேக்கு மட்டும் வர்ற, இவக்கு கூட வரமாட்டியேப்பா. அதெல்லாம் ஆண்டி, பாட்டிக்கு கொஞ்சம் முடியல, அதான் நான் பாத்துக்கணும்ல. ஏப்பா, உங்க மாமா உங்க அத்தைலாம் இருப்பாங்க, உங்க அத்தை பொண்ணெல்லாம் இருக்காங்க, உங்க அம்மாவுக்கு நீ தானேப்பா, 2-3 நாளைக்கு வந்து இருந்துட்டு போலாமே. அப்படிலாம் இல்ல ஆண்டி, என்னோட பாட்டி, நான் தானே பத்திரமா பாத்துக்கணும், எனக்கும் தானே பாட்டி. தயாங் நல்லாவே பேசுறான், ஏதோ நிறைய பேர் அங்கங்க பேசுறாங்க. அங்க அவங்களுக்குலாம் ஒரு ஸ்மெல்ல போட்டு உள்ள கடுப்ப வச்சுட்டு காண்டாயிட்டு இருக்கான். பாட்டி தான் கைய பிடிச்சிட்டு அங்க இருக்கலடா கேக் கட்டுறதுக்கு கட் பண்ண சொல்லி தயாங் கையிலயும் குடுக்குறாங்க. பாட்டி நீயே கட் பண்ணு. ஏன்டா நீயே கட் பண்ணுடா. நான் ஒவ்வொரு பர்த்டேக்கும் அவன் கட் பண்ணி அவங்க பாட்டிக்கு மட்டும்தான் ஊட்டுவான். அப்புறம் அவனோட ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் குட்டி குட்டி பசங்களுக்கு ஊட்டுவான். ஆனா அவங்க அம்மா அப்பாவுக்கு ஊட்டவே மாட்டான். இப்படியே இந்த வருஷம் வருஷம் அவங்க அம்மா அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. இந்த டைமும் அவனுக்கு கடுப்பா இருந்தாலும் அவன் மனசுக்குள்ள ஒரு மாதிரி பெயினா தான் இருக்கும். அவனும் கேக் கட் பண்றான், அவங்க அம்மா அப்பாலாம் விஷ் பண்றாங்க. பையன் போல மாதிரி கேக் கட் பண்ணி பாட்டிக்கு தான் ஊட்டுறான். உங்க பாட்டி தயாங்க ஊட்டுறாங்க. தயாங்கோட அம்மா அப்பாவுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு. சாம்பம்லாம், மச்சான் பாவண்டா அம்மாட்டே விட்டுடா அப்படின்னு சொல்றான். அவனெல்லாம் சொல்றான், ஆனா தயாங்க கேட்கவே இல்லை. எல்லாத்துக்கும் கேக் கட் பண்ணி எல்லாத்துக்கும் ஊட்டுறான். உங்க அம்மா ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கனால ஆளுங்களுக்கெல்லாம் கேக் கட் பண்ணி ஒரு மாதிரி ஸ்வீட்டு கொடுக்குற மாதிரி அப்படியே அவங்க அப்படியே அங்கிட்ட சேஞ்ச் பண்றாங்க. எனக்கு கிஃப்ட் கொடுக்குறாங்க, அவனும் வாங்குறான். அவங்க பாட்டி கிஃப்ட் பண்றாங்க. எனக்கா கிஃப்டா? ஆல்ரெடி எனக்கு நிறையவே பண்ணிட்ட பாட்டி, இதுக்கு மேல என்ன? ஓடிடா. என்ன பாட்டி எனக்கு சின்னதா வச்சிருக்கா? குட்டி பாக்ஸா இருக்கு, இப்ப எனக்கு பெருசா தானே கொடுப்பா, இப்ப என்ன? போடிடா. பணம் வாங்கிக்கிறான், ஜானும் கிஃப்ட் கொடுக்குறான். நம்ம தோனு சிங்கிள் ரோஸ் பக்கத்துல இருந்துக்கும், அதை பிச்சு நீட்டுறான். மச்சான் இதாண்டா உனக்கு மச்சான் கிஃப்ட். என்னடா, நான் என்ன பொண்ணோடா மச்சான், நீ அழகு தேவதடா. அதான் நாயங்கண்டா, அதான் ரோஸ் கொடுக்குறேன் மச்சான். தெரியுது பாடடாடே, வீட்டுல காசு எடுக்கிறனால காசை கூட மறைச்சு வச்சுட்டாங்க மச்சான். ஒண்ணுமே பண்ண முடியலடா. போதும் விடு. விஷ்ணு கிஃப்ட் பண்றான், செலிப்ரேஷன் போகுது. அவங்களோட அம்மா அப்பா கிஃப்ட் கொடுத்தாலும் வாங்க மாட்டான், அதனால விட்டுட்டாங்க. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம சாம்பு அம்மாவும் தான் மச்சான் மச்சான் அப்படின்ட்டு சொரிஞ்சுக்கிட்டே இருக்கான். என்னடா மச்சான் டைம் ஆகுது மச்சான், நீ வேற ஓடி போயிருவ மச்சான். இருடா. பாட்டிட்ட கீ வாங்கிட்டு வரேன்டா. மச்சா கார்லாம் ஓட்ட தெரியுமாடா? தருண்டா. மச்சான் கார்லாம் பார்த்துக்கிட்டியாடா? என் மாமா கத்து கொடுத்தாங்கடா மச்சான். என் அப்பெல்லாம் எனக்கு கடைக்கு போகணும்னா அதுக்கு தாண்டா காரே கத்து கொடுத்தான். இங்க இருக்கிற அப்பங்கெல்லாம் அவங்களுக்கு ஏதாவது வேலைக்காண்டி தானே கத்து கொடுக்குறாங்க. ஆனா மச்சான் உனக்கு எல்லாமே இருக்கு. மச்சான் உனக்கு அத்தா பண்ணிருக்காடா. அது சின்ன பிள்ளடா. மச்சான் சின்ன பிள்ளையா இருந்தா மச்சான் லவ் பண்றியா? அடி பல்ல உடைச்சிரும்டா. இல்லடா பாட்டி இருக்கு, வெக்கி வாங்கிட்டு வரேன். போ மச்சான் மச்சான். அல்பம் மாதிரி மூஞ்சி வைக்காதடா. நீ போட, நான் பாத்துக்கிறேன். ஏன்டா ஜானு சும்மாடா. மச்சான் ஐயவார அந்த பேரை பாரு. மச்சான் வீடுடா, அசிங்கப்படுத்தாதடா. மச்சான் அந்த பாரு பாக்குதுடா. மச்சான் தோணு ஒன்னும் பாக்கல, விஷ்ணுவை பாக்குற. என்ன பாக்கல? இல்ல மச்சான் என்னதான் பாக்குறேன். நல்லா பாடா.
அவ கண்ணு எங்க பகுதுன்னு. ஐயோ மச்சான் விஷ்ணு, நான் கூட ஆளு பார்க்கறதுக்குடா. டேய் நான் பார்க்க ஆள் இல்லையே, ஐயோ நெஞ்சு வலிக்குதே என்று புலம்பிக்கிட்டு இருக்கான். பாட்டி பாட்டி என்னடா? பாட்டி கார்கி எதுக்குடா? ஃப்ரெண்டு ட்ரீட் கேட்டிருக்கான். அதான் குடுப்பாட்டி போயிட்டு வந்துடுறேன். அவன் கூட ஈவினிங் கிளம்பிடணும். இன்னைக்கு வேற எக்ஸாம் இருக்கு பாட்டி. இன்னும் 1 வீக்ல ஃபினிஷ் ஆயிரும். அதெல்லாம் அங்கிட்டலாம் வரமாட்டேன். குடுப்பாட்டி. டேய் நீ இந்த கிஃப்ட் ஓப்பன் பண்ணலையாடா? எதுக்கு? அது ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறா. பாட்டி அதுக்கெல்லாம் டைம் இல்லை, நீ கீ கொடு. அதை ஓப்பன் பண்ணிடா. ஐயோ அது எங்கே வச்சேன்? இல்லை வர்றேன் அப்படின்ட்டு அந்த கிஃப்ட் நிறையா இருக்கும். அதில் பார்க்குறான். சைடில் பாட்டிட்டு அந்த கபோர்டு பக்கத்தில் வச்சுருக்கான். டேய் மச்சான் என்னடா பண்ணுற? டேய் கிருடா அப்படின்னா அந்த கிஃப்ட்டை எடுத்துட்டு ஐயோ அப்படின்னா ஓப்பன் பண்ணுறான். அதில் ஒரு பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா அதில் ஒரு கீ இருக்குது. பைக் கீ மாதிரி இருக்கு. திரும்பி அவங்க பாட்டியை பார்க்குறான். அவங்க ஒரு மாதிரி அப்படின்னு சிரிக்கிறாங்க. என்ன பாட்டி அப்படின்ட்டு கிட்ட குடுக்குடுன்னு ஓடுறான். என்ன பாட்டி இது? டேய் பைக் கீடா. அதான் தெரியுது. எனக்கா? உனக்கு தான். எப்போ வாங்கின? உன்னோட பர்த்டே கிஃப்டா. ஐயோ பாட்டி அப்படின்னு போய் ஹக் பண்ணிக்கிறான். மச்சான் டேய் வாங்கடா. மச்சான் கூப்பிட்றான்டா. டேய் என்ன மச்சான்? ஏய் கையில இல்லடா, பைக் மாதிரி இருக்குடா. ஆமாடா, என் பாட்டி எனக்கு பைக் வாங்கி கொடுத்துருக்குடா. நான் மச்சான் பைக்கா? பைக்காடா? ஆமாடா. தயா இங்க வாடா. இருடா என் பாட்டி கூப்பிடுது. போ மச்சா. என்ன பாட்டி? இங்க பாருடா, பைக்லலாம் பார்த்து போகணும். எனக்கே பயமா இருக்குடா. கார்லயே ஃபாஸ்டா போவடா. ஐயோ பாட்டி சொல்றது கேளு, நீ வருத்தாம பட வேணாம். நான் பைக் நல்லாவே ஓட்டுன்னு உனக்கே தெரியும். ஆனால் நான் நீ கிஸ் பண்ணல பாட்டி, நீ பைக் வாங்கி கொடுப்பேன்னு. லவ் யூ பாட்டி அப்படின்னு தான் கிஸ் பண்ணுறான். டீ என்னடா பாட்டிக்கு எப்பயும் கிஸ் கொடுக்க மாட்டேன், கேட்டான் பொண்டாட்டிக்கு தான் ஃபர்ஸ்ட் கிஸ்ன்னு சொல்லுவேன். ஐயோ பாட்டி இப்போ சொல்கிறேன், என் ஃபர்ஸ்ட் கிஸ் என் பொண்டாட்டிக்கு மட்டும்தான். அதாவது அவளோட ஃபோர்கட்டும் அப்புறம் பாட்டி லிப்ஸும். ஃபர்ஸ்ட் கிஸ் நானாக தான் இருக்கணும். என்னோட ஃபர்ஸ்ட் கிஸ் அவளாக தான் இருக்கணும். ஓ அதான் எனக்கு கன்னத்தில் கொடுத்தியாடா? ஆமாம் பாட்டி கன்னத்தில் தான் கொடுத்தேன். சரி பார்த்து போடா. சரி பாட்டி பாய். அப்புறம் பாட்டி 4 o'clock மேலே இந்த வீட்டில் நான் இருக்க மாட்டேன். வந்தோன்னு கிளம்பிடணும். சரிடா, ஆனால் நாளைக்கு உனக்கு லீவு தானடா? பாட்டி எனக்கு இங்கே இருக்க பிடிக்கலன்னா உன்னோட தான் வந்தேன். நான் சொன்ன மாதிரி வந்தேன். நான் சொன்ன மாதிரி நான் இங்கே எது கிளம்பணும் பாட்டி, என்னால் இருக்க முடியாது. ஐயோ சரி போ அப்படின்றாங்க. அவனும் மச்சா வாடா அப்படின்னா பைக்கியை ஒரு மாதிரி கிஸ் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியாக அவன் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வெளில போகிறான். பார்த்தா பைக்கு, அதுவும் அவன் ரொம்ப ஆசைப்பட்ட மாதிரி அந்த பைக்கை ஒரு தடவை ஷோரூமில் பார்த்துருப்பான். பாட்டி இந்த பைக் ஒன்றா எப்படி இருக்கும் பாட்டி அப்படின்ட்டு சொல்லியிருப்பான். 2 months முன்னாடி தான் சொல்லியிருப்பான். அந்த பைக்கு அதே மாடல் அப்படியே நிற்குது. அவனுக்கு பிடிச்ச பிளாக் கலர். செம்ம ஃபாஸ்ட்டாக ஓடி போய் அந்த பைக்கிட்ட நிற்கிறான். பைக்கவே சுற்றி பார்க்குறான், கிளச்சை பார்க்குறான், விட்டு பார்க்குறான். அவனுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. ரொம்பலாம் மச்சான் பைக்கு செம்மையா இருக்குடா. டேய் இப்போ ட்ரெண்டிங் ஆயிருக்குடாடா மச்சான் இந்த பைக்காடா. டேய் மச்சான் நானும் ஒரு ஓட்டி பாக்குறேன்டா. டேய் மச்சான் செம்மையா இருக்குடா. உங்க பாட்டி செலக்ஷன் செம்மடா. இல்லடா, இது 2 months முன்னாடி தான்டா என் பாட்டிட்ட சொன்னேன். ஷோரூம்ல இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருக்குன்னு என் பாட்டி எனக்கு பர்த்டே கிஃப்ட் பண்ணிருக்குடா. பைக்கை போய் முன்னாடி நின்று கிஸ் பண்றான். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அந்த பைக்ல ஏறிதான் கீயை போட்டு ஒரே மூவ் பண்றான். செம்மலா இருக்கு. ஒரு மாதிரி பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டு சாமனே இந்த கேட்டை ஓபன் பண்றா. மச்சான் நான் ஃபர்ஸ்ட் வந்தேனாடி. நில்லுடா நானே இப்பதான்டா. அவங்களும் ஓபன் பண்றாங்க. மச்சான் தயங்க நான் தான் பைக்ல ஏறுவேன். கேரளாண்டா இன்னும் ஓபன் பண்ணிட்டு ஜான் மச்சான் நான் அங்க பாத்துக்கலாம்டா, நான் இந்த பைக் ஸ்டார்ட் பண்ணிட்டு வரேன்டா அப்படிதான். விஷ்ணுவும் நானும் அவங்க பைக்ல இருந்திருப்பாங்களடா. நம்ம தோணும் அவன் பைக்ல ஏறிட்டான். பார்க்கல சும்மா பங்கமா இருக்கு.
ஸ்டார்ட் பண்ணிட்டு வெளில போறாய்ங்க. இதெல்லாம் டோர் பக்கத்துல தயாங்கோட அம்மா, அப்பாவும், அவங்க பாட்டியும் நின்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. "அம்மா, என் பையன் ரொம்ப ஹாப்பியா இருக்கான்லம்மா. இதுக்கெல்லாம் நீ தான் காரணம்." "ஏய் ஏன்டி? அந்த பைக்கை நீ தானடி வாங்கி குடுத்த?" "அம்மா, அத மட்டும் சொல்லாதம்மா. கண்டிப்பா அவன் வேணான்னு சொல்லியிருப்பான். நான் வாங்கி குடுத்தேன்னு சொன்னா." "ஆமாடா, தயாங்கோட அம்மா தான் வாங்கி குடுத்துருப்பாங்க. ஏன்னா அவங்க குடுத்தா கண்டிப்பா அவன் கிஃப்ட் வாங்கவே மாட்டான். ஏன்னா அவங்க ரொம்ப ஹெட் ஆயிருப்பாங்க. ஏன்னா வருஷம் வருஷம் பர்த்டேக்கு போறான். அவனுக்கு கிஃப்ட் வாங்கி அவனோட ரூம்ல எப்பயுமே இருக்கும். ஆனா இன்ன வரைக்கும் இருக்கு. ஆனா அந்த கிஃப்ட்ட ஒரு தடவ கூட அவன் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கவே மாட்டான். அதனால தான் அந்த பாட்டி, "அம்மா, என் பையன் இதுவரைக்கும் என்ட்ட எதுவும் கேட்டதில்ல. என் கூட பேசினது கூட இல்ல. உங்கள்ட்ட ஏதாவது கேட்டிருக்கானாம்மா? சொல்லியிருக்கானா? ப்ளீஸ்மா இந்த பர்த்டேக்கு அவனுக்கு கிஃப்ட் பண்றேன். ஆனா அத நீங்க குடுத்துருங்கம்மா" அப்படின்ட்டு தயங்கோட அம்மா சொல்லியிருப்பாங்க. அவங்களும் யோசிச்சு பார்த்துருப்பாங்க. 2 மந்த்துக்கு முன்னாடி பைக் சொல்லியிருப்பான். அத சொன்னோன தான் அந்த ஷோரூமுக்கே போய் அவங்களும் வாங்கிட்டு வந்து, இந்த டேட்டுக்கு வந்து டெலிவரி பண்ணிருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தயங் ஃப்ரெஷ்அப் ஆக போயிருந்திருப்பாளடா! அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் போயிருப்பாங்க. அந்த டேட்டுக்கு அந்த டயத்துக்கு தயங்கோட அம்மாவுக்கு கால் வந்திருக்கும். அவங்களும் போய் பைக்லாம் பார்த்துட்டு, அதையும் கிஃப்ட் பண்ணி அந்த கீயெல்லாம் அவங்க பாட்டிட்ட குடுத்துருப்பாங்க. அதாவது அவங்க அம்மாட்ட குடுத்துருப்பாங்க. "குடுத்துருங்கம்மா" அப்படின்ட்டு. அதனால தான் அவங்க பாட்டி கிஃப்ட் வாங்கியிருக்க மாட்டாங்க. ஏன்னா சந்தேகப்படுவான். நம்மளும் குடுத்தா, அப்ப இது யார் குடுத்தா அப்படின்னு சண்டை போடுவான் அப்படின்ட்டு தான் அவங்க பாட்டி கிஃப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. தயங்கோட அம்மா குடுத்த அந்த கிஃப்ட்ட மட்டும் அவங்க குடுத்ததா சொல்லியிருப்பாங்க. "என் பையன் எப்பம்மா பேசுவான்?" "ஏய், அவன் பேசுவான்டி." "இல்லங்க, அன்னைக்கு நான் ரொம்ப ஹார்ஷா பேசிட்டேன்." "ஏய், நீ மட்டுமா? நானும் தாண்டி பேசிட்டேன்." "சரி விடுங்கப்பா. ஏதோ அவன் ரொம்ப கோவப்பட்டான். கண்டிப்பா உங்ககிட்ட பேசாம எங்க போறான்?" "இல்லம்மா, அவனுக்கு இப்போ எக்ஸாம் முடிய போகுது. ப்ளீஸ்மா, உனக்கு கெஞ்சி கேட்குறேன். காலேஜ் இங்கே சேர்த்து விட்டுறலாமா?" "இல்லடி, அவன் இப்போவே வரமாட்டேன்னு தான் சொன்னான். நான் தான் அவனை ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்தேன். இப்போ கூட அவன் 4 மணிக்கு மேலே கிளம்புறேன்னு சொல்லிட்டான்டி." "அம்மா ப்ளீஸ்மா, என் பையனை என்னால் பார்க்காம இருக்க முடியல. ஏதாவது சொல்லி ப்ளீஸ்மா, இந்த காலேஜில் மட்டும் அவனை டிஸ்டர்ப் கூட பண்ண மாட்டோம்மா. பார்த்துக்கிட்டே இருந்தா போதும்." "சரிடி, நான் ஏதாவது ட்ரை பண்ணுறேன்டி. நான் ஏதாவது சொல்லி என் பேரை என்கிட்ட பேசாமல் விட்டுறணும்னு பயமா இருக்குடி" அப்படின்ட்டு அவங்க பாட்டியும் சொல்கிறாங்க. வேற அவங்ககிட்ட பேசுவாமா அப்படின்ட்டு அவங்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு தயாங்க்கு அவ்வளோ ஹாப்பியா அந்த பைக்கை ஓட்டிட்டு போறான். அவ்வளோ பிடிச்சிருக்கு அவனுக்கு. செம்ம ஸ்பீடா போறான். "டேய் மச்சான், தயங்கா எனக்கு பயமா இருக்குடா." மச்சான், பைக் செம்மையா ஓட்டுற." "டேய் மச்சான் கூட பின்னாடி ரொம்ப தூரத்துல வராங்கடா டேய்." "டேய், நான் சின்ன வயசுல வந்திருக்கேன்டா. டேய் பாரெல்லாம் எங்கடா இருக்கு? டேய் மச்சான், நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்கடா டேய்." "டேய் நீ சொல்லுடா, நான் ஐடியா பண்றேன்." அப்படின்னா அவங்களும் அந்த பார்க் பக்கத்துல நிக்கிறாங்க. "மச்சான், என்னடா பண்ண போற?" "டேய் இருடா" அப்படின்ட்டு வெயிட் பண்றான். நம்ம ஜானும் விஷ்ணுவும் வந்துடுறாங்க. "ஏய் என்ன மச்சான் இங்க நிக்கிறீங்க? டேய் இருடா." "ஏய் மச்சான், நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்கடா டேய். இன்னைக்கெல்லாம் எங்களுக்கு ட்ரீட் வேணும் மச்சான்." "டேய் மூடு அண்ணா, உனக்கு என்ன சரக்கு தானே, ட்ரப் பண்ணுறேன்." அப்படின்னு தான் ஒருத்தவங்க. "ஏய் மச்சான் எங்கடா போற?" "டேய் இருடா." ஐயோ, நான் மச்சான் திருப்பி வந்துட்டேன். "டேய் இது எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்கடா. நான் யாரா டேய் பயந்துட்டேன்டா. இல்லை கண்டுபிடிச்ச அம்மாட்ட சொல்லிட்டாங்கன்னா போச்சு மச்சான். அடையனே எனக்கு திட்டுறாங்க. அதனால தான் என் பாட்டி வீட்டில் ஒரு இது வேற யாழ்றா." "ஏய் எங்கடா?" "டேய் சைடில் நில்றா" அப்படின்ட்டு ஒளிஞ்சிருக்காங்க. "டேய் என்னடா சின்ன பையன் போகிறான், நம்மளை போனால் கொடுக்க மாட்டான்." மச்சான், அந்த பையன் ரெகுலர் கஸ்டமரா." "என்ன ரெகுலர் கஸ்டமரா? ஏய் இல்லைடா." "சே எங்கே போகிற?" "டேய் ஏய் இங்கே வாடா." "ஆ அண்ணா என்னவா?" ஒன்று தாண்டா." என்னண்ணா எங்கடா போகிற?" சரக்கு வாங்கண்ணா." "டேய் உனக்கு கொடுக்குறாங்க, ஏன்டா எங்களுக்கு கொடுக்க மாட்டுறாங்க?" "அண்ணா நாங்களாம் ரெகுலர் கஸ்டமர்ண்ணா." அப்படி எங்களுக்கும் சரக்கு வாங்கி கொடுக்குறியாடா?" "எங்களுக்கு கொடுக்க மாட்றாங்க." "அது அண்ணா" அப்படின்ட்டு தலையை சொறிறான். "டேய் நான் வேணா உனக்கு டிப்ஸ் தான்டா." "டிப்ஸாண்ணா? வேணாண்ணா." "டேய்" அப்படின்ட்டு எக்ஸ்ட்ரா மணி வச்சு விட்டு அவங்களுக்கும் சரக்கு வாங்க காசு கொடுக்குறாங்க. "ஓகேண்ணா, அண்ணா அங்கே மட்டும் வெயிட் பண்ணுங்க, ஏதோ தம்பி வந்துடுறேன்" அப்படின்ட்டு அவங்களும் வாங்கிட்டு கவரில் கொண்டு வரான். "டேய் என்னடா?" "அண்ணா இது எங்கள் கேங்க்கு, இது அவங்க கேங்க்குண்ணா." "நான் அது கேங்கா வச்சான்? நான் சொன்னேன்ல பார்த்தியா, சின்ன பையங்களாம் கேங் வச்சுருக்காங்க. வச்சா எனக்கு கொடுக்க மாட்டேன். இந்தா பாட்டா சண்டை." "டேய் மூட்டு போடும்."
மச்சான் நம்மளும் ரயில்வே ஆகும்லடா, எதுடா நம்மள மட்டும் கொடுக்க மாட்டாங்க. டீ போடா அப்படின்னா பைக் ஸ்டார்ட் பண்ணிட்டு வச்சா டீ இதை கொண்டு எங்கடா போறது வச்சா, ஏன் வச்சா ஃபீல் பண்ற வச்சா நான் ஒரு இடத்துக்கு கூட்டி போறேன் அப்படின்னு தான். டீ எங்கடா இந்த சைடு போடா, டீ தோணு இது அங்கவா, அங்கதான் வச்சா. ஏய் ஆனாடா, ஏய் எங்கடா வச்சான். நம்ம சாமானும் கூட்டிட்டு போறான். அந்த இடத்துக்கு யாருமே போக மாட்டாங்க. ஒரு இடிஞ்ச கட்டடம்டா. டேய் லூசு பயலே, இந்த இடத்துக்கு யாரும் போக மாட்டாங்கடா, இங்க பேய் நடமாட்டம்லாம் இருக்குன்னு இருக்காங்கடா. ஜானெல்லாம் பிரேக் போட்டான். டேய் தயாங் ஸ்டாப் பண்றா. அவனும் ஸ்டாப் பண்ணிட்டான். டேய் மச்சான் நம்மளே ஒரு பேய்டா, நம்மள பார்த்தா மச்சான் அது பயந்து ஓடும். டேய் நீ சும்மா வாடா. டேய் தயாங் ஸ்டார்ட் பண்றா. லூசு பயல பேய் பிசாசுன்ட்டு. மச்சான் எங்களுக்கு தெரியாத ஒரு உண்மையை சொல்றேன் மச்சான், பேய் நடமாட்டலாம் இல்ல மச்சான். அன்னைய நாள் நானும் வந்தேன், அதான் இருக்கு அப்படின்ட்டு. மச்சான் லவ்வர்ஸுக்கு ஜல்சா பண்றடா மச்சான். இப்படி பேய பிசாதுன்னு சொன்னாதான் இந்த சைடு எட்டையோ பார்க்க மாட்டாங்க அப்படின்ட்டு இந்த மாதிரி வந்துருச்ச கயிறு டிஸ்ட் பொம்மை எல்லாம் தொங்க விட்டுருக்காங்க மச்சான். அன்னைக்கு 2 கப்பல்ஸ் கிஸ் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க மச்சான். அது மட்டும் இல்லாம மச்சான் அவன் பொண்டாட்டி கூட இல்லாம அட்டவன் பொண்டாட்டி கூட ஜல்சப் பண்றலாம் இதே பிளேஸ் தான் மச்சான். டீ அதெல்லாம் மூட பார்த்த நான் பண்றது மச்சான். பின்னாடி வேற ஜான் கத்திக்கிட்டே இருக்கான். ஏய் வாங்கடா, ஏய் நீங்க போங்கடா. ஆடா ஏய் மச்சான் தயாங்க அவன் சொல்றது எதுவும் நம்பாதடா. டேய் பிசாசுலாம் இருக்குடா. ஆமாடா பிசாசு தலையை வச்சு ஆட்டிக்கிட்டு இருக்கு மச்சான், நம்ப மாட்டாங்கடா. டேய் மச்சான் நான் சொல்ல அங்க பாரு மச்சான், அங்க பாருடா. தயாங்கும் பாக்குறான். அங்கிட்ட இருந்து ஒரு பைக் வருது. அதுல ஒரு கப்பல்ஸ் இந்த மாதிரி ஹக் பண்ணிக்கிட்டு சிரிச்சு பேசிக்கிட்டு வர்றாங்க. மச்சான் நான் சொல்ல மச்சான் ஆம்பளை பிசாசும் பொம்பளை பிசாசும் வருது மச்சான். இதுதான் மச்சான் பேய்க சிங்க சிங்கன்னு ஆடுதுங்களா, இதுதான் மச்சான் அவருக்குள்ள கதை கட்டி விட்டு குட்டிகளோட ஜல்சா பண்ற இடம் மச்சான். ஜானும் விஷ்ணு கூட போறாங்க. ஏய் என்னடா ஜான் சொன்ன, அங்க பார்த்தா பைக்ல யாரோ 2 பேர் வர்றாங்க. ஆமாடா உயிரோடவா பேயாடா. டேய் பேய் அப்புறம் பைக் ஓட்டும். டேய் வாங்கடா. அங்க வரல மூட்டு வாங்கடா அப்படிதான் தயாங் சொல்றான். அவங்களும் பைக்கை அங்கேயே ஸ்டாப் பண்ணிருப்பாங்க. இப்போ எடுத்துட்டு வந்து தயாங் பக்கத்துல நிக்கிறாங்க. தயாங்கும் பைக்கும் ஜான் பைக்கும் கிராஸ் பண்ணி அந்த பைக்கும் போகுது. அம்மம்மாவன் ஜான்ட்ட சொல்றான். என்ன ஏய் அப்ப பேய் இல்ல. ஆமாடா பேய் இல்ல, ஜல்சா பண்ற சிச்சாச்சாலா பண்ற அதான் மச்சான். ஆமா உனக்கு அப்புறம் தெரியும் மச்சான் பேய பிசாசுன்னு சொன்னாங்களா, அதான் ஒரு நாள் சும்மா வந்துட்டு போனேன். அப்பதான் இந்த சைடு 2 பைக்கும் ஒரு பையனும் பொண்ணும் போனாங்க மச்சான். என்னடா அது பேயின்னு சொன்னாங்க அப்படின்ட்டு நானும் என் அப்பன் கடைக்கு போச்சேன்னா மச்சான். அதனால அவனுக்கு திங்ஸ் வாங்கிட்டு ரிட்டர்ன் வரல. பார்த்தா இந்த சைடு போயிட்டு இருந்தாங்க. அதான் மச்சான் நானும் பின்னாடி பாலை பண்ணி பார்த்தா கிஸ் அடிக்கிறாங்க மச்சான். அதான் நினைச்சேன் இதெல்லாம் பேயம் இல்லை பிசாசும் இல்லை, ஆம்பளை பிசாசும் பொம்பளை பிசாசும் ஜல்சா பண்ற பிசாசுன்னு அதான் மச்சான் குட்டி வந்தேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே அவங்களும் பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு போறாங்க. மச்சான் என்னடா பண்றா. டீ இந்த இடமா. ஆமா மச்சான். பைக் விட்டு இறங்கிட்டு அவங்க வச்சிருந்த கவரு சிப்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த உடஞ்ச வீட்டுக்குள்ளேயும் போறாங்க. டீ என்னடா கண்டக்கரமெல்லாம் கிடையாது மச்சான், அதெல்லாம் கண்டுக்காத அப்படித்தான் இருக்கும், கண்டதெல்லாம் கிடைக்கும். என் மச்சான் இங்க வேட நல்லா இருக்கு. டீ எப்படி அதெல்லாம் கண்டுபிடிக்கிற மச்சான், சானு அதுக்கெல்லாம் ஞானம் வேணும் ஞானம். ஓ உனக்கு நிறையா இருக்காடா, எனக்கு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்குடா. ஆமாடா ஜாமோனே, அப்போ இந்த 12th நீ எவ்வளோ மார்க் எடுக்கிறேன்னு. ஐயோ மச்சான் சனா போதும் மச்சான் அப்படின்டா அவங்க கப்பெல்லாம் எடுத்து ஷேர் பண்ணி ஊத்துறாங்க. ஏய் எனக்குலாம் வேணாம்டா. நான் வச்சேன் உனக்கு வேணாமா, எனக்குலாம் பழகலடா. டேய் அவன் மட்டும் என்ன டியூஷனாடா போய் எடுத்துட்டு வந்தோம், பழகிறதுக்கு பழகவில்லைன்றது பழகணும் மச்சான். வளர்த்து போறோம் நெக்ஸ்ட் காலேஜ் வேற, இதெல்லாம் குடிச்சாதான் மச்சான் கெத்தா இருக்கும். எனக்கு வேணாம்டா. டேய் நீங்க மட்டும் குடிங்க. டேய் கேட்டீங்களடா அப்படிலாம் சொல்லாத மச்சான் அப்படின்ட்டு சொல்லி அவங்களும் குடிச்சிட்டு தயாங்கும் கொஞ்சம் ஊத்தி விட்டுறாங்க. பாவம் ஃபர்ஸ்ட் டைம் குடிக்கிறான் போல, அது ஒரு மாதிரி ஒத்துக்கல. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே ஒரு மாதிரி ஆகுறான். ஐயோ என்னடா மச்சான் ஃபர்ஸ்ட்டுக்கே ஒரு மாதிரி ஆயிட்டான். இதுக்குள்ள கொடுக்கணும்டா, பைக் ஓட்ட முடியாதுடா. ஐயோ இதை என்ன பண்றது, தனி தானே கேட்ட குடி. டெஃபினெட்லி அப்படின்ட்டு குடிக்கிறாங்க. இந்த சைடு டைம் 5 o'clock ஆச்சு. பாட்டி தான் அவங்க தயாங்க்கு கால் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மச்சான் தயாங்க்கு கால் வருதுடா. மச்சான் ஃபோன்லாம் வச்சிருப்பான் போலையடா. ஃபோனு என் ஃபோனு தான்டா. டே மச்சான் தயாங்கா உனக்கு ஃபோன்லாம் எப்படா.
என் பாட்டி வாங்கி கொடுத்தாங்கடா டேய் அப்படின்ட்டு எடுத்து கொடுக்குறான். தயங்கும் அட்டன் பண்ணுறான். பாட்டி டேய் தயங் எங்கடா இருக்க? வர்றேன் பாட்டி. என்னடா ஒரு மாதிரி பேசுகிற? ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. டேய் 5 o'clock மேலே ஆயிடுச்சுடா, எங்கே இருக்க? வந்துடு அப்படின்னு கட் பண்ணுறான். அம்மா என்னாச்சு? ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்காம்மா, வந்துடுவான். அம்மா மார்னிங்லேருந்து அவன் சாப்பிடவே இல்லைம்மா, இப்போ 5 o'clock ஆச்சு. வந்துடுவான்டி, வருஷத்தில் ஒரு நாள் வர்றான். இல்லை இவ்வளோ லேட் ஆகுதுமா. சரி வந்துடுவான். டைம் ஸ்கிப் ஆகிட்டே இருக்கு, மணி 6:30 ஆகுது. தயாங்கோடப்பா பர்த்டே பார்ட்டி முடிச்சுட்டு அவங்க ஆஃபீஸ்க்கும் போயிருப்பாங்க. இப்போதான் தயாங் வர்றான். காலிங் பில் அடிக்கிறான். என்னால் சுத்தமாக முடியல, ஏன்னா ஒரு மாதிரி இருக்கான். டோர் ஓப்பன் ஆகுது. பாட்டி போகலாமா அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கல, அப்படியே விழுகுறான். தயாங் டேய் என்னடா? மயங்கிட்டான். முன்னாடி பார்த்தா சாம்பம். சாரிம்மா. ஏய் என்னடா பண்ண? இல்லம்மா அது ட்ரிங்க்ஸ். என்னடா அப்படின்ட்டு தலையை சரிடான். அவன் டைம் ஆச்சு சாரி போயிட்டு வரேன் அப்படின்ட்டு அவன் கலந்துட்டான். நான் வெளியில் ஜானு விஷ்ணு இருக்கான். எல்லாம் நீ தானடா காரணம், நீயே போய் விட்டுட்டு வா அப்படின்ட்டு இருப்பான். விட்டுன்னு ஓடி போய் தள்ளாடிக்கிட்டே அவனும் பைக்கில் ஏறிடுறான். தயங்கோட அம்மா தான் ஷோல்டர் அவன் கையை போட்டு அப்படியே ஸ்டெப்பில் கூட்டி போகிறாங்க. அதனால நடக்க முடியல. என்ன எல்லாம் மஞ்சள் மஞ்சளா, என்ன எல்லாமே அப்படி கண்ணுக்கு வேற வேற மாதிரி இருக்கு. பறக்கிறமா மிதக்கிறமா, இதுதான் சொன்னானா இது குடிச்சா மிதக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு வாய் உழம்பிக்கிட்டே இருக்கான். தயங்கோட அம்மாவுக்கு அழுகையே வருது. என்னடா புது பழக்கம், குடிச்சிருக்கியா? குடிச்சிருக்கியா? ஓ அம்மா. தயா அம்மாவா? இதான் என்னை விட்டு விட்டே போக சொல்லிட்டா, இப்போ ஃபீல் பண்ணி அழுகிறியா அப்படின்ட்டு மயங்கிட்டான். உங்க அம்மா கூட்டி போய் டிடி என்னாச்சு? அம்மா ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கான். இப்பெல்லாம் குடிக்க மாட்டாடி. இல்லை ஃப்ரெண்ட்ஸ் தான் ஏதோ. ஐயோ அப்படின்ட்டு அந்த பாட்டி தான் ஒரு மாதிரி உழம்பிக்கிட்டு நிற்கிறாங்க. அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா ரொம்ப வயசான பாட்டி. எங்களோட அம்மா தான் அவனை ரூமில் போய் படுக்க வைக்கிறாங்க. பாட்டி ரூமுக்கு வந்து தான் பார்க்குறாங்க. படுக்க வச்சோடனே உனக்கு ஒரு மாதிரி தலை சுற்றி வாமிட் பண்ணுறான். என்னடா அப்படின்னு அவங்க அம்மா ஹெட்டை பிடிச்சிக்கிறாங்க. ரொம்ப வாமிட் பண்ணுறான். பண்ணிட்டு அப்படியே ஒரு மாதிரி படுக்கிறான். அவங்க அம்மா தான் வாயெல்லாம் தொடச்சி விட்டு அதையும் க்ளீன் பண்ணுறாங்க. டைம் ஆகுது. இன்னைக்கு தயங் ஊருக்கு போகல, அவங்க பாட்டி இங்கேயே ஸ்டே பண்ணிட்டாங்க. இப்போ அவங்க அப்பா வராங்கடா. ஏய் இன்னும் தயங் பைக் இருக்கு. இல்லைங்க அவன் இன்னைக்கு ஊருக்கு போகல. இன்னும் ஊருக்கு போகலையா? இங்கே தான் இருக்கானா? ஆமாங்க, ஃப்ரெண்டு கூட பாட்டி என்னால் டயர்டில் காலைல போகலான்னு தூங்கிட்டாங்க. நான் போய் பார்க்குறேன்டி. இல்லைங்க வேணாம், மார்னிங் பார்த்துக்கலாம். ஏன்னா ட்ரிங்க்ஸ் பண்ணால் அவங்க இன்னும் ஒரு மாதிரி ஹேட் ஆவாங்க அப்படின்ட்டு, நம்மளை பார்த்தா எதுவும் கோவப்படுவோம் அப்படின்னு தான் சொல்லிட்டு அவங்க அப்பாவையும் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. டின்னர்லாம் முடிச்சுதான்டா தூங்கையில், நீங்கள் தூங்குங்க நான் எல்லாம் எடுத்து வச்சுட்டு வரேன் அப்படின்ட்டு தயங்கோட அம்மா மட்டும் தயங் ரூமுக்கு போகிறாங்க. தயங் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கான். அவன் பக்கத்தில் அவன் கையை பிடிச்சிட்டு ஒரு மாதிரி அழுகுறாங்க. அவன் ஹெட்டெல்லாம் ஒரு ஹேர்லாம் ஒரு மாதிரி சரி பண்ணிட்டு, எவ்வளோ வளர்ந்துட்டியாடா, இன்னமும் அப்பா மேலே அம்மா மேலே கோவமாக இருக்கா, எப்படா தயா நான் மன்னிக்க போகிறேன் அப்படின்ட்டு அவங்க அழுதுட்டு அவங்க கண்ணெலாம் தொடச்சிட்டு தயங்க ஃபோர்கட்டில் கிஸ் பண்ணிட்டு அவங்க ரூம்லேயும் படுத்துக்கிறாங்க. இப்படியே மார்னிங் ஆகுது. தயங் அவன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கால் பண்ணிட்டு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பான் நான் போகிறேன்டான்னு. சேரா மச்சான் மச்சான் ஆல் த பெஸ்ட்ரா, எக்ஸாம் நல்லா பண்ணு. ஏய் அதை நீ பண்ணுடா. ஆமாம் உனக்கு கால் பண்ணண்டா எடுக்கலை. அவன் ஆல்ரெடி மட்டையிலாடா என்னதான் எந்திரிப்பான் அப்படின்னு சொல்கிறான். டே அவனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடு அப்படின்ட்டு தயங் கிளம்பிடுறான். கீழே வந்து பார்த்தா தயங்கோட அம்மாவும் அப்பாவும் ஒரு மாதிரி தயங் பேசுவானா அப்படின்ட்டு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் தயங் பேசவே இல்லை. பாட்டிகிட்ட மட்டும் சொல்லிட்டு வாங்க போகலாம் அப்படின்ட்டு வெளில போகிறான். தயங் அம்மாட்ட பேசுடா ப்ளீஸ், அம்மா மன்னிச்சிரு தயங், அம்மாவை அப்பாவும் தெரியாமல் சொல்லிட்டோண்டா, அதுக்காண்டி இத்தனை வருஷம் வரைக்கும் எங்கள் கூட பேசாமல் இருக்காது தயங், ப்ளீஸ்டா அம்மா மன்னிச்சிருடா, அம்மா சாரி கேட்குறேன்டா, அம்மா நல்லா முடியல தயங், ரொம்ப மிஸ் பண்ணுறேன், அம்மான்னு கூப்பிட மாட்டியா தயங்? தயங் அப்பா மன்னிச்சிடுறா, அன்னைக்கு ஏதோ சொல்லிட்டேன்டா, அன்னைக்கு அப்படி இருந்தனால தான்டா ஏதோ பாய தவறி சொல்லிட்டேன், மன்னிச்சிருடா. பாட்டி நான் அதான் சொன்னேன் இங்கெல்லாம் வரமாட்டேன்னு, இப்போ நீ வர்றியான்னு. பாட்டி கையை பிடிச்சிட்டு வெளில போகிறான். வெளில பார்த்தா கார் நிற்கிது, பைக் நிற்கிது.
ஆனா என்ன பண்றது இல்ல. பைக் ரொம்ப புடிச்சிருக்கு. பாட்டினால கொஞ்சம் வயசானால அவங்களால கார் ஓட்ட முடியாது. அதனால பைக்கை எடுத்துட்டு அவன் வீட்டுக்குள்ள வர்றான். தயாங் ஏன்னா அவன் பைக்கைய ரொட்டேட் பண்ணிட்டு வந்திருப்பான். அவனோட ரூம்ல போய் அந்த பைக்கைய வச்சுட்டு கீழ ரிட்டர்ன் வந்து அவனோட கார ஸ்டார்ட் பண்ணிட்டு பாட்டியும் உட்காந்துறாங்க. அவன் ஊருக்கும் போயிடுறான். இப்படியே டேஸ் ஆகுது. எக்ஸாமும் ஃபினிஷ் ஆகுது. நம்ம அம்மாவுக்குலாம் இல்ல என்ன ரிசல்ட் வரப்போகுது. தயாங்கோட பாட்டி தயாங்கோட ஐடி நம்பர் குடுத்துருப்பாங்க. ஏன்னா ரிசல்ட் பார்க்கறதுக்காண்டி. இப்போ ஒன் டே வருது. தயாங் பாஸ் ஆயிட்டான். அது ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணியிருக்கான். அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. இந்த சைடு சாம்பமோனும் பாஸ் பண்ணிட்டான். ஆனா பட் காருக்கு கம்மியா எடுத்திருக்கான். அவங்க கூட ஓகே பெட்டரா எடுத்திருக்காங்க. சாம்பம்மா வீட்டுல சும்மா கச்சு மூச்சுன்னு கத்துறாங்க. உண்மையா சண்டை போடுறாங்க. ஆனா கேட்கவே இல்லையே. சாம்பவனுக்கு ரூமுக்குள்ள போய் டோரை அடைச்சிக்கிட்டு ஹெட்செட்ல பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் பங்கம்மா. வெளியில அவங்க அம்மா காய்ச்சி போச்சுன்னு அவங்க அப்பாலாம் கத்திட்டு டோரை போட்டு நாக் பண்ணிட்டு இருக்காங்க. காலே வாங்கிக்கல. இப்படியே டேஸ் ஆகுது. தயாங்கோட அம்மா கால் பண்ணுவாங்க. தயாங் ஃபர்ஸ்ட் ஆன் பண்ணியிருப்பான். அவங்க அம்மா வாய்ஸை கேட்டோன்னு கட் பண்ணிட்டு பிளாக்ல போட்டிருப்பான். அவங்க அப்பாவுக்கும் அப்படித்தான். இப்போ அவனுக்கு இப்போ அவன் காலேஜ் போகணும். அம்மம்மும் விஷ்ணு ஜானெல்லாம் மச்சான் ப்ளீஸ்டா காலேஜ் அது எங்க கூட படுறா அப்படின்ட்டு கெஞ்சுறாங்க. இல்லடா நான் வரல அப்படின்ட்டு இருப்பான். இங்கேயே காலேஜ் போட்டுக்கிறேன் அப்படின்ட்டு இருப்பான். ஆனா நான் வந்து பாக்குறேன்டா அப்படின்ட்டு இருப்பான். ஏன்னா பைக் அங்கதான்டா இருக்கு. நான் ரிட்டர்ன் எடுக்க வரல இல்ல. நான் மீட் பண்றேன்டா அப்படின்னு சொல்லியிருப்பான். நீங்களும் ஓகே சொல்லியிருப்பாங்க. ஜாமமோனும் விஷ்ணு ஜான்லாம் அவனோட பக்கத்து காலேஜ்லயே போட்டிருப்பாங்க. இப்ப தயாங்கும் அவங்க மாமா இருக்காங்களடா அவங்களும் தான் தயாங் காலேஜ் சீட்டுக்கு அப்ளிகேஷன் போட போறாங்க. இப்ப தயாங்கோட மாமாவுக்கு கால் வருது. என்ன சொல்றீங்க? இந்த ஹாஸ்பிட்டல் மாமா என்னாச்சு சொல்லுங்க என்னாச்சு? இல்ல தயாங் ஹாஸ்பிட்டலுக்கு போ. ஆமா யாருக்கு என்னாச்சு? தயாங் அப்படின்றாங்க. தயாங்கும் போறான். ரிசப்ஷன்லயும் கேக்குறாங்க. ஆமா பாட்டிக்கு என்ன? சொல்லுங்க பாட்டிக்கு என்ன? ஒண்ணுல தயாங் அப்படின்னா லிப்ட்ல ஏறி போறாங்க. லிப்ட் ஓபன் ஆகுது. பிளாக் நம்பர் 10 சொல்லியிருப்பாங்க. அங்கேயும் பார்த்தா வெளியில தயாங்கோட அப்பா அம்மா அத்தை அத்தை பொண்ணு அத்தை பையன் அங்கெல்லாம் நிக்கிறாங்க. என் கண்ணுல அவ்வளோ டீஸ் செம்மையா அழுகுறான். அவனுக்கு பாட்டினா ரொம்ப பிடிக்கும். கத்துறான். ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கு. அத்தை பாட்டிக்கு என்னாச்சு? அது தயாங் நான் சொல்ல சொல்ல அத்தை கேட்காம தோட்டத்துக்கு போனாங்களா கீழே விழுந்துட்டாங்க. ஏத்த போக விட்டீங்க? நான் சொன்னேன் தயாங் கேட்கல அப்படின்ட்டு அழுகுறாங்க. ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு வர்றாங்க. டாக்டர் ஓபன் பண்றாங்க. டாக்டர் என் பாட்டிக்கு என்னாச்சு? எங்களோட அம்மாவும் பதறிக்கிட்டு தான் போறாங்க. டாக்டர் என் அம்மாவுக்கு என்னாச்சு? அது கீழே விழுந்துட்டாங்க. தலையில ரொம்ப அடிபட்டிருக்கு. கொஞ்சம் ஏஜ் வேற. பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. ஆனா பெரிய காயமா இருக்கு. பத்திரமா பாத்துக்கோங்க. தான் அப்படின்ட்டு போயிடுறாங்க. அவங்களும் செம்மையா அழுகுறான். அவனால சுத்தமா முடியல. அவனோட அம்மாவும் அழுகுறாங்க. அவங்க மாமாவும் அழுகுறாங்க. இப்படி 2 ஹவர்ஸ் ஆகுது. இப்ப பாட்டி ஐஸ் ஓபன் பண்ணிட்டாங்க. தான் ஃபர்ஸ்டா உள்ள போறான். அழுகுறான் பாட்டியை ஹக் பண்ணிக்கிட்டு. ஏய் ஒன்னும் இல்லடா டேய். ஆல்ரெடி எனக்கு கால் வேற வலிக்குது. என்னடா பண்ற? பாட்டி நான் என்ன சொல்லியிருக்கேன்? தோட்டத்துக்குலாம் போகாதீங்க. இல்ல பாட்டி பாட்டி கேட்க மாட்டேற. பாரு தயாங் ஒன்னும் இல்ல பாட்டி போல்ட்டா இருக்கேன். என் தயாங்க அழுகலாமா? அழுகல. நான் ஏன் பாட்டி இப்படி பண்ண? ஒன்னும் இல்லடா. அழுகாத தயாங். மாமா பாருங்க மாமா. எத்தனை தடவை சொன்னேன் பாட்டிட்ட கேட்கவே இல்லை. தயாங்க ஒன்னும் இல்ல. தயாங்கோட அம்மாவும் வந்து அழுகுறாங்க. ஏய் ஒன்னும் இல்லடி. நீயே ஏன்டி உன் பையன் மாதிரி அழுகுற? இப்படியே அவங்க ஒரு மாதிரி பேசிட்டு சிஸ்டர் தான் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க பேஷண்ட் அப்படின்றாங்க. தயாங்கோட அம்மா பாக்குறாங்க. தயாங் கையில ஃபைல் இருக்கு. தயாங்கோட அம்மாவுக்கு புரியுது அவன் காலேஜ்ல இருந்து அப்ளிகேஷன் போட போக டயத்துல தான் வந்திருக்கான் அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க அத்தை சொல்லியிருப்பாங்க. ஏன்னா தயாங்கோட அத்தையும் தயாங்கோட அம்மாவும் கால் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க. அப்ப தோட்டத்துக்கு போனவங்க ஒருத்தவங்க கத்திட்டு வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. இது தயாங்கோட அம்மா காதலையும் கேட்டிருக்கு. ஏன்னா அவங்க ஃபோனால பேசியிருப்பாங்க. அதனால பதட்டத்துல காலை கட் பண்ணிட்டு அவங்க ஃபாஸ்ட்டாவே வந்திருப்பாங்க. அப்புறம் தான் தயாங்கோட மாமாங்களுக்கு கால் பண்ணி சொல்லியிருப்பாங்க. இப்படி டைம் ஸ்கிப் ஆகுது. தயாங்கோட பாட்டியை பாக்குறாங்க. தயாங் கையில அப்ளிகேஷன் இருக்கு. தயாங்கோட அம்மா அதாவது அவங்க பொண்ணை பாக்குறாங்க. தயாங்கோட பாட்டி தான் எல்லாத்தையும் வெளியில போக சொல்லிட்டு தயாங்க மட்டும் இருக்க சொல்றாங்க. அவங்களும் வெளியில போயிடுறாங்க. டேய் தயாங் என்ன பாட்டி? பாட்டி சொன்னா கேப்பியாடா? கேப்பேன் பாட்டி. என்ன பாட்டி? அப்ப பாட்டிக்கு ப்ராமிஸ் பண்ணு. என்ன பாட்டி புதுசா ப்ராமிஸ்லாம் கேக்குற? நீ பண்ணுடா. அவனும் பண்றான். ப்ராமிஸ் பண்ணிட்டா பாட்டி சொன்னா கேட்கணும். கேட்குறேன் பாட்டிக்காண்டி சொல்லு பாட்டி. உன் அம்மா பாவம்டா. உங்க அப்பாவும் பாவம். இத்தனை வருஷமா அவங்கள விட்டு பிரிஞ்சு வந்துட்ட. காலேஜ் உன் அம்மா கூட இருந்து படிடா.
பாட்டி அதெல்லாம் என்னால் முடியாது. நான் உன்னை விட்டு எங்கே போக மாட்டேன். என்னால் அங்கே படிக்க முடியாது பாட்டி. அவங்க தான் சொன்னாங்கல்ல, நீ ஏன் பெத்தேன், ஒரு பையன் நினச்சி ஒவ்வொரு செல்லம் கொடுத்துட்டான், நான் இப்படி இருக்கான், எனக்கு பிள்ளையா பிறக்காம இருந்திருக்கலாம், விட்டு விட்டே போ சொல்லிட்டாங்களே பாட்டி. எப்போ அதுக்கு இங்கே பாருடா தயா, அவ உன் அம்மாடா. அவ உன்னை பிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டா தெரியுமா? 3 வருஷம் குழந்தையே இல்லாம கோயிலுக்கு கோயிலா சாமி கும்பிட்டாடா. அப்புறம் தான் நீ பிறந்த. உனக்கு சின்ன காயப்பட்டா கூட அவ துடிச்சிடுவாடா, உங்க அப்பாவும் உங்க அம்மாவும். அதனாலேயே ஸ்கூலுக்கே அனுப்பாம இப்போ நீ ஃபர்ஸ்ட் இயர் போகணும். ஆனால் இப்போ தானே நீ 12th முடிச்சிருக்க. உனக்கு ஏதோ ஆயிருமாதான்டா அவளுக்கு பயந்து இன்னைக்கு கோவத்தில் திட்டிட்டா. ஆனால் அவளை எவ்வளோ ஃபீல் பண்ணா தெரியுமா? அழுதாடா. இன்னைக்கு என்ன நடந்திருக்கும்னா, தயாங் 8th படிச்சிருப்பான். சாமம்மா, விஷ்ணு, ஜானு, தயாங், இன்னும் 3 பசங்க எல்லாம் கிரவுண்ட்ல விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப சாமம்மனுக்கும் இன்னொருத்தவனுக்கும் செம்ம ஃபைட் நடந்திருக்கும். சட்டையெல்லாம் ஒரு மாதிரி கிழிச்சு சாமம் ஃபேஸ்லயே ஒரு மாதிரி பிளட் வந்தோன்னு தயாங்னால பொறுக்க முடியாம, ஏன் மச்சானவே அடிச்சியா அப்படின்ட்டு என் கூட சண்டை போட்டு அவன் மூஞ்சியெல்லாம் உடைச்சு கிழிச்சிருப்பான். மேமுக்கெல்லாம் தெரிஞ்சு, கிளாஸ் மிஸ்க்கெல்லாம் தெரிஞ்சு, ஃப்ரெண்ட்ஸ் வர சொல்லியிருப்பாங்க. ஆமாம், அவன் பயந்துருப்பான். அதனால தயங் தான், இதெல்லாம் நான் தான் பண்ணேன், நான் தான் அடித்தேன், நான் தான் சம்பளித்தேன் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே அவன் மேலே போட்டிருப்பான். இந்த மாதிரி பையன்லாம் இதுக்கு தான் ஸ்கூல் வரும் அப்படி இப்படின்னு கத்திருப்பாங்க. தயங்கோட அம்மாவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். இந்த கோத்துல தான் அவங்க அப்பாவுக்கும் கால் பண்ணியிருப்பாங்க. தயங்க வீட்டுக்கும் கூட்டிட்டு வந்து செம்மையா கத்திருப்பாங்க. பெத்ததுக்கு நான் பிக்காம இருந்திருக்கலாம், இல்லை எதுக்கு தான் தண்டமா இருக்க, வீட்டை விட்டு போய் தொலை, எங்களை மூஞ்சிலே முழிக்காது அப்படின்ட்டு சும்மா அப்படியே ஒரு மாதிரி கோவத்தில் சொல்லியிருப்பாங்க. அது அவனுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகி கால் பண்ணி உங்கள் பாட்டியை அப்போவே அடம் பிடிச்சி வர சொல்லியிருப்பான். அன்னைக்கு ஈவினிங் 3 o'clock ஸ்கூலில் போய் ஈஸி எல்லாம் வாங்கிட்டு அவனோட பேக்கெல்லாம் அவனே துணிமணிலாம் அள்ளி போட்டு பேக் பண்ணிட்டு கீழேயும் தூக்க முடியாமல் தூக்கிட்டு வந்துட்டு அவங்க பாட்டி கூடயே போயிருப்பான். அவங்க வீட்டில் எவ்வளவோ சாரி சாரின்னு கேட்டிருப்பாங்க. ஆனால் அவங்க அம்மாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் பேசாம இனிமேல் வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிருப்பான். பர்த்டேக்கு மட்டும் அவங்க பாட்டி தான் கூட்டிட்டு வந்து அவனுக்கு கேக் வெட்டினா அடுத்த செகண்டே போயிடுவான். அதெல்லாம் எடுத்து சொன்னோன்னு தயாங்க்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. ஆனால் பாட்டி ப்ளீஸ் நான் போல, தயாங் பாட்டிக்காண்டி ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன்ல அப்படின்னு சொன்னோன்னே அவனும் சரி போகிறேன், ஆனால் பேச மாட்டேன். தயாங் என்னடா பாட்டி நான் போகிறேன் ஆனால் பேச மாட்டேன் சரின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா கண்டிப்பாக எப்போ இருந்தாலும் பேசி தான் ஆகணும் அப்படின்ட்டு அவங்க பாட்டிக்கு தெரியும். எல்லாமே ஓகேவாகுது. 2 days அங்கே தான் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கு. தயாங்க அவங்க அம்மாவை போக மாட்டான், ஃபுட் எடுத்து வச்சா கூட எந்திரிச்சு போயிடுவான். தயங்கோட மாமாவுக்கும் அத்தைக்கும் நல்லாவே தெரியும். தயங்கோட அத்தை தான் ஃபுட் எடுத்து அவன் ரூம்க்கே கூட்டி போவாங்க. தயங்கோட பொண்ணு குட்டியாக தான் இருப்பா. மாமா மாமா அப்படி மாமா, அத்தை பாவம் இல்லை, மாமாவும் பாவம் இல்ல, உன் கூட பேசு மாமா அப்படி இப்படிலாம் பேசுவா. தூக்கி மடியில வச்சுக்கிடுவான். அப்படியே 2 days ஆகுது. இப்போ தயங் தான் அவனோட பேக்கு எல்லாத்தையும் பேக் பண்றான். பாட்டியை பார்த்து அழுகுறான். வரட்டிட்டேல? இல்லடா. ஓ நீ என்ன வரட்டிட்ட? அப்படி சொல்லாத தயா. பாட்டியை ஹக் பண்ணிட்டு லவ் யூ பாட்டி, ஐ மிஸ் யூ அப்படின்ட்டு முன்னாடி சீட்ல போய் உட்காந்துக்கிறான். தயங்கோட அம்மாவும் அப்பாவும் முன்னாடி சீட்ல உட்காந்துட்டு அவங்க தான் கார் ட்ரை பண்றாங்க. இப்படியே ஒரு மாதிரி அமைதியா போகுது. இட்லி ஸ்டாப் ஆயிட்டுதான் அவனோட லக்கேஜ்லாம் எடுத்துட்டு அவனோட ரூமுக்கு போறான். தயங்கோட அம்மா அப்பாவுக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்கு தான் பையன் வீட்டுக்கு வந்துட்டான் அப்படின்ட்டு. தயங்கோட அம்மாவும் கால் பண்ணி அம்மா ரொம்ப தேங்க்ஸ்மா என் பையன் என்கிட்ட கொடுத்ததுக்கு. இங்க பாருடி என் பேராண்டிய ஏதாவது கஷ்டப்படுத்துன்னு நினைச்சேன் அகைன் கூட்டிட்டு வந்துடுவேன். என் பொண்ணு கஷ்டப்படுறாளே அழுகுறாளேன்னு தான் என் பேராண்டியை உன்ட்ட விட்டுருக்கேன். நல்லா பத்திரமா பார்த்துக்க அப்படின்ட்டு அவங்க பாட்டியே சொல்றாங்க. அப்படின்ட்டு அவங்களும் பேசிட்டு காலை கட் பண்றாங்க. தயாங்க்கு பிடிச்சதா சமைச்சு வைக்கிறாங்க. தயாங் கால் பண்ணி அவன் ஃப்ரெண்டெல்லாம் ஃபோன் வாங்கியிருப்பாங்க. கால் பண்ணி பேசுறேன் மச்சான் நான் இங்கே தான் போட்டிருக்கேன் அப்படி இப்படின்ட்டு. என்னைக்கு ஜாயின் ஆக போகிறேன்? மார்னிங் அப்படின்றான். செம்ம ஜாலியாக இருக்கு. ஏன்னா அவங்க 2 daysக்கு முன்னாடியே போய் ஜாயின் ஆயிட்டாங்க. ஏன்னா தயாங் ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருப்பான். அவனுக்கு எங்கே போனாலும் சீட் கிடைக்கும். தயாங்கோட அம்மா தான் ஸ்டெப்பில் வந்து தயாங்க டோர் நாக் பண்ணுறாங்க. பட் தயாங் எதுவுமே பேசலை. தயாங் கீழே சாப்பிட வாப்பா. தயாங் அவன் ரூம்குள்ளே ஏதோ கீழே விழுகுது. அவனுக்கு புரியுது. கூப்பிடுறாங்க. தயாங்கோட அம்மாவுக்கு புரியுது. அவன் நான் வர்றேன்னு சொல்லியும் வரலேன்னு சொல்லாத மாதிரி அதை ஏதோ எடுத்து கீழே போட்டிருப்பான். செஞ்சுக்கிட்டு அவங்க அம்மா கீழே போயிடுறாங்க. நினைச்சு தயாங் கீழே வர்றான். ஏன்னா அவங்க பாட்டிக்கு கால் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அதனால தயாங்க்கு கால் வந்திருக்கும், போடா போய் சாப்பிட்ற அப்படின்ட்டு. அவனுக்கு கீழே வந்து தான் சாப்பிட்றான். அவனுக்கு பிடிச்சதா இருக்கு எல்லாமே. அவனும் சாப்பிட்டு சின்ன வயசுல போயிருப்பான்லடா, அதனால கொஞ்சம்
எல்லாமே சேஞ்சா இருக்கு. அவன் ரூமுக்கே போயிடறான். இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நைட்டும் இதே மாதிரி சாப்பிட்டு அவன் ரூமுக்கு போயிடறான். ஒரு மிட் நைட்ல அவங்க அம்மா வந்து தயங்கோட ரூமை ஓப்பன் பண்ணிட்டு பார்க்குறாங்க. தயங் நல்லா தூங்குறான். அவன் பக்கத்தில் உட்காந்து கையை பிடிச்சி ஒரு மாதிரி அழுகுறாங்க. சாரிடா அம்மா மன்னிச்சுக்க அப்படின்ட்டு. தயங்கோட அப்பா தான் பக்கத்தில் பார்த்துருப்பாங்க. தன் பொண்டாட்டி இல்லாதனால அவள் எங்கே போயிருப்பா நல்லா தெரியும், தயங்க ரூமுக்கு தான் அப்படின்ட்டு. அவங்களும் வந்திருப்பாங்க. ஷோல்டரில் கை வைக்கிறாங்க. என்னங்க? என்னடி? நம்ம பையங்க அதான் வந்துட்டாளடி. ஆனால் பேச மாட்றாங்க. இப்போ தானே வந்திருக்கான், பேசுவான். எங்களோட அப்பாவும் பக்கத்தில் உட்காந்துட்டு அவனை அப்படியே ஒரு மாதிரி பேசி ஒரு மாதிரி ஹக் பண்ணிட்டு சாரிடா அப்படி பேசுகிறாங்க. வாடி தூங்கட்டும், டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு தான் 2 பேருமே அவன் டோர் லாக் பண்ணிட்டு வெளியில் போகிறாங்க. தயாங் ஐஸை ஓப்பன் பண்ணுறான். அவன் சும்மா ஃபோன் பார்த்துட்டு டோர் ஓப்பன் ஆகிற சொன்னால ஐஸை க்ளோஸ் பண்ணியிருப்பான். அவங்க அம்மா அப்பா பேசினது ஃபீல் பண்ணது எல்லாம் அவன் நல்லாவே கேட்டுட்டான். ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு அகைன் தூங்கிட்டான். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் அவன் தான் காலேஜ்க்கு ரெடி ஆகிட்டு இருக்கான். தேவையான எல்லாமே அவனோட ரூமில் எடுத்து வச்சிட்டாங்க. தயங்கோட அப்பா வெயிட் பண்ணுறாங்க. தயங்க கீழே வர்றான். பேக்லாம் எடுத்துகிட்டு அவனோட பைக்கையே முதற்கொண்டு எடுத்துகிட்டு வரான். ஏன்னா அவனுக்கு அந்த பைக் ரொம்ப பிடிக்கும். கீழே வந்தால் சாப்பிட்றான். தயங் ஸ்டாப் ஆகி நிற்கிறான். சாப்பிட்ட ஃபுட் அப்படியே ஸ்டாப் பண்ணி நிற்கிறான். அப்பா அவனை கூட்டிகிட்டு போகிறேன்டா காலேஜ்க்கு உண்மையை பேச சாப்பிட்றான். அவங்க அப்பாவும் வெயிட் பண்ணிவிட்டு காரில் தான் ஏறி உட்காராங்க, வெயிட் பண்ணுறாங்க. பட் ஆனால் தயாங் பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறான். சரி ஓகே அப்படின்னா அவனும் காரில் ஏறாமல் அவங்க அப்பாவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே பின்னாடியே பைக்கில் போகிறான். என் ஃப்ரெண்ட்ட காலையில் சொல்லியிருப்பான், டே மச்சான் நீங்கள் காலேஜுக்கு வாங்க நாங்கள் வந்து பார்த்துக்குறேன்டா அப்படின்ட்டு. அவங்க அப்பாவும் தான் காலேஜுக்குள்ளே உள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. ஏன்னா கிளாஸ் உள்ளே போயிட்டாங்க. நேற்று ஈவினிங்கே போய் காலேஜில் போய் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க என் பையன் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் கிளாஸா ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. தயாங்க்கும் சீட் கிடச்சிருச்சு. அவங்க அப்பாவுக்கும் ஏமானால கிளம்பி போயிட்டாங்க. பிரின்சிபல் அங்கே தான் இருந்திருப்பாரு. ப்ரொஃபஸருக்கு கால் பண்ணி இது ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ப்ரொஃபஸரே வந்து உங்களை அதாவது தயாங்க கூட்டிகிட்டு ஃபர்ஸ்ட் இயர் கிளாஸ்க்கு கூட்டி போகிறாங்க. தயாங்க இன்ட்ரோ கொடுக்குறாங்க. அவனும் அவனை இன்ட்ரோ கொடுத்துட்டு லாஸ்ட்டு பெஞ்சை பார்க்குறான். தெண்ட டிக்கெட்டு, சேராத டிக்கெட்டு, உட்படாத பக்கெட்டு எல்லாம் பின்னாடிலாம் உட்காந்துருக்காங்க. ப்ரொஃபஸர் தான் முன்னாடி உட்கார சொல்லியிருப்பாரு. இல்லை சார் நான் பின்னாடி போய்க்கிறேன் அப்படின்ட்டு தயாங் அவனோட ஃப்ரெண்டு கேங்கோட போய் உட்காடுறான். தயாங் இல்லைப்பா அவங்களோட. சார் என்ன சார் நீங்களே இப்படி சொன்னா படிக்கிற பையெல்லாம் எப்படி சார் என் கூட சேருவாங்க? ஏய் தோணு, அவன் நல்ல பையன்டா. அவன் கூட சேர்ந்து படிக்கிற வழியை பாரு. அவன் உன் கூட சேர்ந்தா அவன் கெட்டு போயிடுவான் அப்படின்னு அந்த ப்ரொஃபஸர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. சார் நீங்க ஒரு ஆளே போதும் சார் என்ன முட்டாள அந்த ஊர்ல பரப்புறதுக்கு அப்படின்ட்டு சொல்றான். ஆனா இங்க இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் அவ்வளவா தெரியாது. சாம்பம் விஷ்ணு ஜான் எல்லாம் ஃப்ரெண்டுன்னு. இவங்க 4 பேத்துக்கு தான் கேங்னே தெரியும். அப்புறம் பாதி 8th வரைக்கும் படிச்சிருப்பாங்களடா. அவங்களுக்குலாம் முக்கால்வாசி இதுலேயும் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. எங்களுக்கு தெரிஞ்சு கண்ணால் சிரல் பண்ணுறாங்க அப்படின்ட்டு க்ரௌண்டில் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு கிளாஸ் போகுது. எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறான். இருக்கும் ஆன்சர் பண்ணுறான். நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து வந்திருப்பாங்களா அவங்களும் செகண்ட்லாம் வர்றாங்க. ஏன்னா தயங்க அடிச்சுக்க ஆளே இல்லை. இப்படியே அந்த கிளாஸ் ஓவர் ஆகுது. ப்ரொஃபஸர் போன அடுத்த செகண்ட் டே மச்சாடே தயாங்கா மச்சாடே ரொம்ப ஹாப்பியா இருக்குடா. அங்க வேற கோர்ஸ் எடுத்துட்டு செக்ஷன் எதுக்கும் போயிடுவான்னு நினைச்சேன் மச்சான். கிளாஸ் கருன்ட்டு தெரியாது மச்சான். டேய் இங்க இருக்கனால நான் வந்தேன் அப்படின்றான். டைம் ஆகுது. லஞ்சு ரவுண்டு எல்லாம் மஜா பண்றாங்க. அன்னைக்கு க்ளோஸ் ஆகுது காலேஜ். தயங்கோட தான் அம்மாவும் பைக்ல ஏறி போறான். இங்க 2 பேருமே அவனுக்கு ஒரு பைக்ல வந்திருப்பாங்க. சாமவனுக்கு கார் தான் அவங்க அப்பன் கொடுக்க மாட்டான். எங்க வீட்டுல 2 கார் இருந்தாலும் கொடுக்க மாட்டான். வச்சா நீ ஏன் பிக்கப் பண்றா? அறேன்டா. இப்படித்தான் அவன் பைக்ல வர்றாங்க. சாமவனை தான் ஃபர்ஸ்டே ஸ்டாப் பண்ணிட்டு மச்சா நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்ட்டு அவங்க வீட்டுக்கும் போறாங்க. இப்ப தயாங் அவனோட ஸ்ட்ரீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கான். எந்திரி ஒயன் எந்திரி. ஏண்டி நான் இங்க நிம்மதியா இல்லாம இருக்கேன். ஆனா நீ நிம்மதியா பெட்ல படுத்திருக்கியா? மேல கயிற துணியெல்லாம் யாரு எடுக்கிறது? எடுப்போ. சரித்த இக்கடு மழை வர போகுது. சரிங்கத்த. என்கிட்ட தொலைய போறதெல்லாம் என் வீட்டுல மூதேவி மாதிரி இருக்கு. முதல்ல இதை ஒழிக்கணும். நீங்க தான் கண்ணை தொடச்சிட்டு ஸ்டெப்ல ஏறி ரிஸ்க் போறீங்க. ஐயோ மழை வருது. வேகமா துணி எடுக்கிறீங்க. மழை வந்துருச்சு. திட்ட போறாங்க. அப்ப வேகமா உங்க சாரி எடுத்திருப்பீங்க. உங்க கையே ஏன்னா ஆல்ரெடி நிறைய துணி இருக்கும்.
அது எடுக்கிறோம்ட்டு கை லூஸ் ஆகி காத்துல உங்க சாரி கீழே விழுகுது. ஐயோ, அது திட்ட போறாங்க. உங்க கையில இருக்க துணியை எடுத்துட்டு கீழே வேகமா ஸ்டெப்ல போறீங்க. ஹால்ல சோஃபா இருக்கு. ட்ரெஸ்ஸை பூரா அதில் வச்சுட்டு ஏய் எங்கடி போற? அது அது சாரி கீழே. என்ன சாரியா? யாரு ட்ரீ ஏம்பிட்டா? இல்ல என்னது? ஓ போய் தொலை, எடுத்துட்டு வா. ட்ரெஸ் இது நனைஞ்சிச்சா என்ன? இல்ல உங்க மாமாட்ட. இல்ல ஒரு ட்ரெஸ் நனையட்டும் எனக்கு இருக்கு. இல்ல, போய் தொலை. ஐயோ மழை வந்துருச்சே, பேக் வேற நனைய போகுது. சடன் பிரேக் போடுறான். ஏன்னா மேல இருந்து ஏதோ துணி பைக் ஓட்டிட்டு வந்திருப்பான். அவன் மேலேயே க்ளோஸ் ஆன மாதிரி ஆயிடுச்சு. அதனால பிரேக் போட்டான். என்னது நீங்க உங்க டோரெல்லாம் ஓபன் பண்ணிட்டு கேட்டை ஓபன் பண்ணிட்டு எல்லாம் ஒடியாரீங்க. பார்த்தா ஒரு பர்சன் மேல உங்க பைக்ல உட்காந்துருக்கான். அவனை க்ளோஸ் பண்ண மாதிரி உங்க சாரி. அச்சச்சோ, ஏதாவது ஆயிருக்குமா? வேமா பக்கத்துல சாரி சார், சாரி, அது ஏதோ பாத்துல பட்டுருச்சு, சாரி. உங்க சாரி ரொம்ப லாங்கா இருக்கும்லடா, அவனை ஒரு மாதிரி க்ளோஸ் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. அவனும் எடுக்கிறான், எடுக்க முடியல. அது நீங்க தான் ஹெட்ல இருந்து அப்படியே ஒரு மாதிரி எடுத்து 2 கையை வச்சு எடுக்கிறீங்க. அந்த மலையில அப்படியே ஒரு மாதிரி ரொட்டடாகி அவனையே க்ளோஸ் பண்ண மாதிரி பைக்ல எல்லாம் சிக்கிடுச்சு. சாரி சாரி. கண்ணு டியர்ஸ். ஆல்ரெடி செம்ம மலை, ரொம்ப நினைச்சிட்டீங்க. ஹேண்ட் பார்ல மாட்டிருக்கு அந்த கீயோட லாக் மாதிரி. எடுத்துட்டு அவன் மேல இருந்து எடுக்கிறீங்க. இப்பதான் அவன் ஃபேஸை பார்த்து சாரி சாரி தெரியாம பட்டுருச்சு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. நீங்க இந்த சாரி அவன் ஃபேஸ்ல இருந்து எடுத்திருப்பீங்க. அவன் உங்களையே தான் பாக்குறான். கேரளா சாரி கட்டியிருக்கீங்க, ஒயிட்டு கோல்டன் கலர் மிக்ஸு, செம்ம வெட்டா இருக்கீங்க. இங்க ஒரு ஃப்ரீ ஹேர் விட்டுருப்பீங்க. இப்பதான் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு எல்லாம் முடிச்சுட்டு தூங்கிருப்பீங்க. ஒரு 15 நிமிட்ஸ் கூட ஆயிருக்காது. அதுக்குள்ள உங்க அத்தை துணி எடுக்க சொல்லியிருப்பாங்க. உங்க ஹேர் எல்லாம் மிஸ்ஸி ஆகி உங்க ஃபேஸ் எல்லாம் ஒரு மாதிரி ட்ராப்ஸ் அப்படியே வடியுது. சாரி எல்லாம் ரொம்ப வெட்டா இருக்கு. உங்களை தான் பார்த்துக்கிட்டே இருக்கான். உங்க மேல இருந்தவ கண்ணை எடுக்கவே முடியல. சாரி சாரி சார் அப்படின்ட்டு அந்த உங்க சாரியை பூரா ஒரு மாதிரி கும்மலா கையில வச்சு அழுத்தி பிடிச்சிட்டு எட்டை கீழே சாச்சு சாரி சொல்லிட்டு என்னாடி திரும்பி கிட்ட ஓபன் பண்ணிட்டு உள்ள போய் டோர் லாக் பண்ணிக்கிட்டீங்க. நீங்க போறதே தான் பாக்குறான். யாரு நீ? என்னோட தேவாத மாதிரி வந்த என் கண்ணுக்குள்ள நிக்கிறடி. ஐஸை க்ளோஸ் பண்றான். உங்க ஃபேஸ் ரியாக்ஷனே பாக்குறான். ஏன்னா நீங்க அவ்வளோ பயந்து உங்க கண்ணே ஒரு மாதிரி ரெட்டா இருக்கும். இருக்குன்னு நீங்க அழுதுருப்பீங்க. அவ்வளோ ஒரு மாதிரி உங்க பூர்வத்தெல்லாம் சுருக்கிக்கிட்டு பயந்து அவன்கிட்ட சாரி சொல்லியிருப்பீங்க. உங்க லிப்ஸ் ஆடி இருக்கும். உங்க ஐப்ரோ அவ்வளோ ஒரு சாஃப்டா, உங்க கண்ணு அவ்வளோ ஒரு பயம் கலந்த திட்டம். நீ ஆடி எனக்கான நீ ஆடி ஃபிக்ஸ் டி. இவ்வளோ நாள் உனக்கான தான் வெயிட் பண்ணினாடி. ஹேண்ட் பார்ல இருந்து 2 கையும் விரிச்சிட்டு ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு அந்த மலை துளியில அவனோட ஃபேஸை இன்னும் நனைய வைக்கிறான். கண்ணு முன்னாடி இந்த சாரி அவனை க்ளோஸ் பண்ணி அவன் ஃபேஸ்ல இருந்து எடுத்திருப்பீங்க. உங்க வாய்ஸ் சாரி சாரி சார் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஐஸை ஓப்பன் பண்ணிட்டு உங்க வீட்டு டோரை பார்த்துட்டு ஒரே திருகுதான்.